அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1186. நம்ம பூபதி தான் பேச போகிறாரு. திங்க் அகெயினோட 3வது நிகழ்ச்சி. இது 3வது பார்ட்டு. இதில் குரூப் திங்கிங் எப்படி வருது அப்படின்றத பேச போகிறாங்க. குரூப் திங்கிங்காக எப்படி நம்ம திங்க் அகெயின் பண்ண போகிறோம், எப்படி வேறு மாதிரி திங்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பேச போகிறாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட், இதெல்லாம் தான் பேச போகிறாங்க. பூபதியும் இன்றைக்கு வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சி கையாள போகிறாங்க. எப்படின்னா, சதீஷும் பூபதியும் 2 பேரும் ஒரு கலந்துரையாடலில் அவருக்கு கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்கிற மாதிரியும், ஒரு அடிப்படையான நம்ம சமூக பார்வையில் நம்மளோட சூழ்நிலையில் என்னெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தர் கலந்துரையாடி 2 பேரும் கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது பல விளக்கங்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வை. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. மகிழ்ச்சி. இந்த நேரம் பூபதிக்காகவும் சதீஷ்காகவும். நீங்கள் ஆரம்பிக்கலாம். குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு திங்க் அகைன் ஆடம் கிராண்டோட பார்ட் 3. நம்ம 2 மாசமா இந்த புக் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ குயிக்கா பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இண்டிவிஜுவலா எப்படி ரீதிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, ரீதிங்கிங் இஸ் வெரி மஸ்ட். எனக்கு தெரிஞ்சதுதான் கரெக்ட், நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டது தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு பிக்சடா ஒரு லைஃபை லீட் பண்றது மீனிங்லெஸ். ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்டா நம்ம எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட திங்கிங்கும் ஒரு ப்ராபபிலிட்டியில தப்பா கூட இருக்கலாம், இல்லை அவுடேட்டடா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல we need to rethink. ஸோ அதை எப்படி எப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, we always we will be in a 3 modes: ப்ரீச்சர், ப்ராசிக்யூட்டர், பொலிட்டீஷியன் பார்த்தோம். ப்ரீச்சர்னா எனக்கு தெரிஞ்சதை நான் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எல்லாருக்கும் அதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாம்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் போதிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு எதிர்கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்னா அவங்களோட தப்பெல்லாம் சுட்டி காட்டி, அந்த மாதிரி சுட்டி காட்டி இதுதான் கரெக்ட் அப்படின்னு ப்ராசிக்யூட் பண்ணுவேன், ஒரு வாதாடுவேன். அப்புறம் இதுவும் வேலைக்காகல அப்படின்னா பொலிட்டீஷியன் மோட்ல போயிட்டு அவங்கள அசிங்கப்படுத்துவேன். இந்த 3 விஷயம் என்னோட விஷயம் தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பண்றதுக்காக ப்ரீச்சர், ப்ராசிக்யூட்டர் அண்ட் பொலிட்டீஷியன் மூட நம்ம இருப்போம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரீதிங்கிங் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா we always should be in a scientist mode. ஒரு சயின்டிஸ்ட் எப்படி ரீதிங்க் பண்ணுவாரோ, அவர் எப்படி ஒரு லேப்குள்ள போய் நிறைய ஐட்ரேஷன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ரிவ்யூல இது நீங்க யோசிச்சிங்களா, அது யோசிச்சிங்களா அப்படின்ட்டு ரிவ்யூவர்ஸ் கேட்கும் போது அகைன் அதை அம்புலா இல்ல நான் யோசிக்கல, நான் திரும்பியும் பண்ணிட்டு வரேன், நான் யோசிச்சுட்டேன், அது இடத்துல இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் கேட்கறாங்களோ அதை திரும்பியும் ஒரு விசிட் பண்ணி அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கோ இல்லைன்னா ஒரு தீசிஸ்க்கோ மூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு மோட்ல நம்ம போய் நம்ம லைஃபை லீட் பண்ணா மட்டும்தான் ரீதிங்கிங் வச்சுக்க முடியும். இல்ல அப்படின்னா ஓவர் கான்பிடன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, எதிர்கருத்தை நம்ம கன்சியூம் பண்ணாம நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் கரெக்ட், நம்மளுக்கு பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்ட்டு நம்ம ஓவர் கான்பிடன்ஸ் சுத்திக்கிட்டு இருப்போம். அது டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்ல என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்ட் 2ல எப்படி மத்தவங்களை ரீதிங்கிங் பண்ண வைக்க முடியும். ஓகே, நான் இண்டிவிஜுவலா ரீதிங்க் பண்ணிட்டேன், இப்ப என்ன சார்ந்தவங்களை எப்படி ரீதிங்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்கு சில வழிமுறைகள்லாம் பார்த்தோம். ஸ்டீரியோ டைப்ஸ் நிறைய வளர்த்து வச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் இவனை பார்த்தாலே வீடு தர மாட்டேன், இவன் ரவுடி பையன் மாதிரி இருக்கான், இவனை பார்த்தா காசு தரமாட்டான் போல, இவனுக்கு வேலை செய்ய கொடுக்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அகற்றி லாஜிக் புள்ளி பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது கரெக்ட் அப்படின்னு ஸ்டாம்ப் பண்றதுக்கு வி ஆல்வேஸ் டூ தி லாஜிக்ஸ். நான் நிறைய லாஜிக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு எதிராளியை மூச்சு திணற அளவுக்கு லாஜிக்கை கொடுத்து வில் டூ த லாஜிக் புள்ளி. எதுதான் கரெக்ட் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாம we need to empathize with the others who are into a different perspective. இருக்கங்கிட்ட empathize பண்ணி we need to do the negotiation. அப்புறம் ஓப்பன் எண்டடா கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீ என்னோட கருத்தை நான் வச்சுக்கிறேன், உன்னோட கருத்தை நீ வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லாம ஓப்பன் எண்டடா விடும்போது மட்டும்தான் அதை இன்னொரு என்னைக்குன்னா ஒரு நாள் அங்கிருந்து நம்ம தொடர்ச்சியா கொண்டு போய் ஒரு ரீதிங்கிங் இஸ் ப்ராசஸ்ல 1 நாள்ல 2 நாள்ல எல்லாம் நடந்துராது. ஸோ அப்போ அதுக்கான ஒரு ஸ்கோப் நம்ம தரணும் அப்படின்னும் போது we need to always leave open ended ஒரு டிஸ்கஷனா இருக்கணும்.
ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சரிப்பா நீ சொல்றது நீ வச்சுக்கோ நான் சொல்றதை நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது வந்து மீனிங்லெஸ். அண்ட் மோட்டிவேஷன் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்டை போன வாட்டி பார்த்தோம். ஸோ இதுதான் பார்ட் 1 பார்ட் 2ல பார்த்தோம் குயிக்கா. இன்னைக்கு திங்க் அகைன் புக்ல பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட். இதுக்கு என்ன அப்படின்னா ஆஸ் அ கம்யூனிட்டியா இப்போ நம்ம வந்து எம்ஓஎம் ஒரு கம்யூனிட்டில இருக்கோம், லெட்ஸ் லேர்ன் கேள்வி ஒரு கம்யூனிட்டில இருக்கோம். நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா ஸ்கூல் இஸ் அ கம்யூனிட்டி. அண்ட் ஏரியால இருக்கீங்களா ஏரியா இஸ் அ கம்யூனிட்டி. ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல அது ஒரு கம்யூனிட்டில இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பா இருக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனையை வந்து நான் வந்து சொல்லும் போது நான் ஷேர் பண்ற எல்லாருமே வந்து தே நீட் டு டூ த திங்கிங், ரீதிங்கிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அகெயின் நம்ம பார்ட் 1ல பார்த்த மாதிரி ப்ரீச் பண்ணாம ப்ராசிக்யூட் பண்ணாம பொலிட்டிஷியன் மோட்ல இறங்காம ஆர்கானிக்கா நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி அவங்கள ரீதிங்கிங் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றதுதான் வந்து பார்ட் 3யோட கண்டென்ட். இன்னைக்கு வந்து போன பார்ட் 2ல எப்படி நம்ம ரோல் பிளே ஒரு மாமா பையன் அம்மா அந்த மாதிரி வந்து ரோல் பிளே பண்ணி ஒரு விஷயத்த கன்வே பண்ண ட்ரை பண்ணோம். இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன், ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ மோட்ல போய் நம்ம வந்து தியரிட்டிக்கலா பார்க்காம சடேஷ் வில் பி அ காமனர். ஸோ ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் நிறைய கேள்வியெல்லாம் வந்து என்ன கேட்க போறான். நான் வந்து இந்த புக் படிச்சவன் மாதிரி I am going to answer those questions. So this is going to be a question answer mode la irukum for the next 50-60 minutes. After that நீங்க எதனா வந்து டவுட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா we can always discuss post that. So over to Saresh. தேங்க்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்ட் 1 பார்ட் 2 சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ காமன் மேனா அந்த 2 வீடியோ நான் பார்த்துட்டேன். நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் என்னோட ரீதிங்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னை சார்ந்தவர்கள் என்னை பத்தி தெரிந்தவங்கள கொஞ்சம் எப்படி மாற்ற முடியுதோ அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஒரு குழுவா அவங்களுக்கும் எனக்கும் வந்து பெரிய ஓவர்லாப்பிங் இல்லை. அந்த குழுவில் அவங்களும் இருக்காங்க, நானும் இருக்கேன். எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க போயிட்டு அவங்கள வந்து ஒரு ரீதிங்க் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. கொஞ்சம் மேல மேல போக கொஞ்சம் டீமோட ஒர்க் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சவாலா இருக்கு. அவங்கவுங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வந்தாங்களோ அதுதான் கரெக்ட்டுங்கிறாங்க. நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறாங்க. நான் அவங்க வச்சிருக்க முயல் போட்டாலே காலை எண்ணி காமிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க 4 அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறவங்க ரீதிங்க் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க ஸ்ட்ரகிளும் பண்ண போறாங்க. அப்ப ஏன் அந்த ஒப்பீனியன் பிலீஃபை ஒத்தி வச்சுக்கிட்டு ஏன் ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க? அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா? அது ஏன் என்ன மாதிரி மாட்டிட்டு முழிக்கிறாங்க? அதுக்கு ஏதாவது தியரி இருக்கா? சிம்பிள் தான். ராக்கெட் சயின்ஸ்ல இது எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு விதமான ஒரு ப்ராட்டப்ல நம்ம இருக்கோம். லைஃபை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், ஓவர் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு நம்ம எல்லாமே. எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் இது சரியா தவறா, இவன் கரெக்டா தப்பா, எனி டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்தோம்னா வந்து முன்மொழி தமிழ் கொள்கை மொழி கொள்கை வந்து கரெக்டா தப்பா, நீங்க எந்த டிபேட் எடுத்தாலுமே சரியா தவறா இது மட்டும்தான் இருக்கும். சோ யுக்ரைன் வார் சரியா தவறா, ட்ரம்ப் டாரிஃப் போறது சரியா தவறா, நான் வேலையில இருக்கிறது கரெக்டான வேலையில இருக்கேன்னா இல்லையா, நான் வீடு வாங்கலாமா வேணாமா. சோ நம்ம எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே இட் ஆல்வேஸ் பி 2 ஆப்ஷன்ஸ். இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வி ஆல்வேஸ் கோ இன்டு பைனரி பயாஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. பட் ரியாலிட்டின்னு வரும்போது லைஃப் இஸ் சோ காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசிஷன்லாம் நம்ம எடுத்துட முடியாது பட்டன்லாம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வரும். நம்ம திங்க் பண்ணுவோம் திடீர்னு வந்து நம்ம இந்த வழியா போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ரோடு எடுப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோட கட் பண்ணி வச்சிருப்போம். அங்க எதனா ஒரு பண்டிகை போயிட்டு இருக்கோம், யாருன்னா வந்து இறந்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம திங்க் பண்ணாத ஒரு ஃபேக்டர் வந்து அங்க முன்னாடி நிற்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் யூ டேக் இட் எனி திங் அங்க வந்து நிறைய வந்து பிளே ஆகும். அப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வளரும் போதோ நம்ம கன்சியூம் பண்ணும் போதோ நம்ம அம்மா அப்பாவும் சரி, ஸ்கூல்ல போன டீச்சர்ஸும் சரி, ஆபீஸ்க்கு போன மேனேஜர்ஸ், நம்ம பாக்குறவங்க எல்லாருமே இந்த லைஃபை ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி பைனரியா வந்து பாக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம மூளையில வந்து இன்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஓவர் சிம்பிளிஃபை பண்றதுனாலே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா we are into the trap. சோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இது சரியா தவறா, சரின்னு சொல்றதுக்கு ஒரு 10 பாயிண்ட், தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு 10 பாயிண்ட், இந்த 20 பாயிண்ட வச்சு மட்டும்தான் ஒரு டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டே இருக்குமே தவிர்த்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸே ஆட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அப்படின்னா இந்த டிராப்ல இருக்கிறதுனால
நம்மளால ரீதிங்கிங் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள்ன்றது வந்து ரொம்ப 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 கம்மி. அதனால நீ நினைச்சத வந்து இவந்தோ நீ முயலை கொண்டு வந்து 4 கால் நீ என்னனாலுமே தே won't accept, பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஆர் ஸ்டில் பிலீவிங் தட் 3 கால் தான் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணும்போது யூ ஹாவ் டு மேக் தர் ஐஸ் ஓப்பன். அப்படின்னா அதுக்கு நீ நிறைய மெனக்கிட வேண்டியது அவசியம். அதனாலதான் ரீதிங்கிங் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டம். பர்டிகுலரா கம்யூனிட்டியை வந்து ரீதிங்க் பண்ண வைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் மெனக்கெடல் வந்து அதிகமாகணும் பிகாஸ் ஆஃப் திஸ் பைனரி பயாஸ். இந்த முயலெல்லாம் எடுத்துட்டு வந்தனால இந்த பைனரி பயாஸ்ல எனக்கு இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கு தான் தெரியும். 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு ஒரு வாழைப்பழத்தை தின்னுட்டு இதுவும் இதுவும் தானே, இன்னொரு வாழைப்பழம் இதுதானே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த முயலுக்கு நான் 4ன்னு எண்ணினாலும் இங்க இருந்து பார்த்தா இந்த கால் தானே, அதுதான் அந்த கால் தான் இந்த கால்னு சொல்லி 3ன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓவர் சிம்பிளிபிகேஷன் எஸ் ஆர் நோல இருக்கும். எஸ்ஸை நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்றோம், நோவை தூக்கி போட்டுடுறோம். அப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிள் அல்காரிதம். இது எஸ்ஸா அது புரிஞ்சிச்சா லைஃப்ல சேர்த்துக்கோங்க, நோ அப்படின்னா தூக்கி போட்டுடுறாங்க. அப்ப இந்த எஸ் ஆர் நோ நீங்க சொன்ன பைனரி பயாஸ் எப்படி ரீத்திங்க குறைக்கும், கம்மி பண்ணும், இல்ல ரீத்திங் பண்ண விடாம எப்படி அந்த மக்களை வச்சுக்குது? உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்னதே எடுத்துக்கோங்க. அதான் வேலையில இருக்கு, இந்த வேலையை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதை நான் அப்படியே பண்றேன். அப்ப அந்த இடத்துல வந்து கரெக்டா தான் போகுது, எனக்கு சம்பளம்லாம் வருது இல்ல. ஆனா அந்த பைனரி பயாஸ் எப்படி அவனை வந்து ரீதிங்க் பண்ண விடாம இருக்கு? வந்து யாரும் வந்து உடனே ரோட்டுக்குலாம் வந்துட மாட்டாங்க. ஸோ லைஃப் வில் மூவ் ஆன். ஸோ இங்க ரீதிங்கிங் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு போகணும், லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும், வி ஷுட் பி வெரி ரிலவெண்ட் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ரீதிங்கிங்கை தவிர்த்து நம்ம என்ன நினைச்ச கூடாதுன்னா, ரீதிங்கிங்கே பண்ணல அப்படின்னா நம்ம லைஃப் வந்து எண்ட் ஆயிடும், நம்ம வந்து லூசர் ஆயிடுவோம் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஸோ அதனால வந்து இஃப் யூ டூ த ரீதிங்கிங் யூ வில் பி இன் ரேஸ். நம்ம வந்து எல்லாமே ரேஸ்ல தான் ஓடிட்டு இருக்கோம். யூ வில் பி இன் ஃப்ரண்ட் ரன்னர். ஸோ அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம ரீதிங்கிங் வந்து அப்ரோச் பண்ணணும். ரீதிங்கிங் வந்து நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரிடண்டன்டா ஆயிடுவீங்க. சோ ஒரு விஷயம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு வேணா தோணும். அந்த மாதிரி தானே நிறைய விஷயம் நம்ம பாஸ்ட்ல திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்திலையும் ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப யாருமே வந்து ரிக்ஷா எல்லாம் ஓட்டுறது கிடையாதுல்ல. ஸோ ரிக்ஷாவே இப்ப கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து டியூ டு தி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டா இருக்கட்டும், சிவிலைசேஷனா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ரிடண்டா அவுடேட்டடா ஆகும்போது இந்த ரீதிங்கிங் யாரெல்லாம் வச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து சீக்கிரமா முழிச்சுக்கிறதுனால தேர் லைஃப் வில் பி வெரி ப்ராஸ்பரஸா இருக்கும் when compared to the others. It's a relative terms தான். புரியுது ரீதிங்கிங் வந்து எப்படி ஒருத்தவங்களை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்ட்டு. ஆனா இந்த பைனரி பயாஸ் எப்படி ஆக்சுவலி ரீதிங்கை குறைக்குதுன்னு சொல்ல முடியுமா? லைக் அவங்க சிம்பிள் guys. So பண்றோம், ஆனா அந்த ரீதிங்கிங் வந்து அடிச்சு இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பிளைண்டா ஃபாலோ பண்ணணும்னு எப்படி பைனரி பயாஸ் ஸ்டாப் பண்ணுது? எப்படி ஸ்டாப் பண்றதுன்றத வந்து நான் மேபி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி எஃபிஷியன்டா என்னால வந்து இதை சொல்ல முடியும். ஸோ பைனரி பயாஸ் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெட்ஸ் டேக் கிளைமேட் கிரைசிஸ், இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுன்றது வந்து நம்ம திரும்பியும் பைனரி பயாஸை வச்சு நம்ம எந்த டிபேட் எடுத்து பார்த்தாலுமே ஈவன் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, நான் இப்போ ரீசெண்டா பையனோட ஸ்கூலோட இது போயிருக்கும் போது ப்ராஜெக்ட் டிஸ்பிளே பண்ணும் போது பார்த்தேன் ஒரு கிளைமேட் சேஞ்ச். அது அவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அகைன் பைனரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இது கரெக்ட், இது தப்பு. அதே மாதிரி தான் இப்போ வந்து யூஎஸ் என்ன சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம வந்து ட்ரில் பேபி ட்ரில்னு போட்டு இப்போ வந்து திரும்பியும் ஃபாசில் ஃபியூல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆயில் பிரைஸ் எல்லாம் கம்மியாயிட்டே போகுது. ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்த கரண்ட் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா கிளைமேட் கிரைசிஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பாரிஸ் மூவ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவங்களும் வந்து பைனரியா வந்து இல்ல, அதனால நான் இப்படி பண்றேன். இன்னொரு சட்டன்
பாரிஸ் அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்களாம் நினைக்கிறேன் ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கோயிங் ஃபார் த கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்த மாதிரியே தான் வந்து போயிட்டு இருக்குமே தவிர்த்து people are not exactly rethinking. So அப்ப இந்த climate crisisல climate changeல நம்ம வந்து எப்படி வந்து rethinking வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து we need to add the complexity. So இந்த simplicity இந்த பைனரினால தான் வந்து rethinking நடக்கலன்னு நான் சொல்லிட்டேன். So in order to do the rethinking அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா we need to add more complexity to any topic. So இங்க நான் வந்து climate change எக்ஸாம்பிள் எடுத்தனால let's add more complexity. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் படி கிளைமேட் கிரைசிஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங். ஸோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அலார்மிங்கா இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து ப்ரையாரிட்டி நம்பர் 1, இருக்கிற பிரச்சனையில எல்லாம் இதுதான் நம்பர் 1 பண்ணணும், அது இல்லைன்னா நம்ம எல்லாம் முழுகிடுவோம் அப்படின்ற மாதிரி அலார்மிங்கா சில பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் இன் தட் பொசிஷன். அது அடுத்தது பாத்தீங்கன்னா இல்ல கன்சர்னா தாங்க இருக்கு, ஸோ நம்ம இதை வந்து கண்டிப்பா வந்து பார்த்தாகணும், வெரி கன்சர்ன். அடுத்த கட்டமா காஷியஸா சில பேர் இருக்காங்க, டிஸ்எங்கேஜா சில பேர் இருக்காங்க, சில பேர் டவுட்ஃபுல்லா இருக்காங்க, 50-50 இங்கே அங்க அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வந்து டினையர்ஸ், அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம்ல வந்து பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம மீடியா கவரேஜ்ல நீங்க வந்து சோசியல் மீடியால சரி இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசுற அந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த டினையர்ஸ், கிளைமேட் சேஞ்சே கிடையாது அதெல்லாம் சும்மா அம்பக் அப்படின்னு பேசுறவங்க தான் வந்து அதிகமான ஒரு ஸ்கோப் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இந்த டினையர்ஸ் இந்த அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் வந்து நிறைய பேசுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதை கன்சியூம் பண்ற இந்த பிரேக்கிங் நியூஸ், இந்த 9 PM நியூஸ், அந்த மாதிரி ஒரு பீக் ஹார்ஸ் நியூஸ் ஹவர்ஸ்ல வந்துட்டு நம்ம கன்சியூம் ஆஸ் காமனஸா நான் கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா பாசிவா ஐம் கன்சியூமிங் தி டினையர்ஸ் சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். அதை கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்ப சுத்தமா பொய் தான் போல அப்படின்ட்டு நம்மளால ஒரு ஹியூரிஸ்டிக்ஸ்க்கு வந்துருவோம். இதுவே வந்து ஒரு சயின்டிஸ்டுக்கு வந்துட்டு நிறைய ஸ்கோப் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிருக்கும். ஸோ அப்ப காமனரா நானும் ஒரு பைனரியா வந்து என்ன பண்றேன்னா எஸ் ஆர் நோ தான் எடுத்திருக்கேன், பேஸ்ட் ஆன் தி என்ன மாதிரி ஒரு ஆர்டிக்கலோ என்ன மாதிரி ஒரு நியூஸ் மீடியா கன்சியூம் பண்றனோ அப்படிதான் வந்து என்னோட ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் இருக்கு. சோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த ஸ்பெக்ட்ரம்ஸ், அந்த கன்சர்னா இருக்கிறவன், கான்சியஸா இருக்கிறேன், டிஸ்எங்கேஜா இருக்கிறேன், டவுட்ஃபுல்லா இருக்கிறேன், அவனோட பேச்சு வந்து யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது. சோ இங்கதான் வந்து இந்த ஓவர் சிம்பிளிஃபை பண்ணும் போது இல்லைன்னா வந்து பைனரியா நீ ஒரு லைஃபை பார்க்கும் போது இருக்கிற பிரச்சனை இதுதான். ஆனா ஒரு குழுவா நம்ம இருக்கும் போது இஃப் யூ ஹாவ் தி அட்மாஸ்பியர் டு லிசன் டு மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் பீப்புள், அப்படி இருக்கிற பட்சத்துல ரீதிங்கிங் வச்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் வந்து டவுன் சைட் ஆஃப் தி ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் உடனே வந்து அலாமிங் நாளைக்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கிறவங்க வந்து ஒரு ரெண்டில் இருப்பாங்க. யோ என்னையா கதை கட்டுற அது ஒண்ணுமே இல்லைங்கிறவங்க இன்னொரு ரெண்டில் இருப்பாங்க. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல அலாமிங் சொல்றவனு கேட்டு ஒத்துக்கிறேன், ஆனா நீ சொல்ற மாதிரி நான் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஒதுக்கி வச்சுட்டு நான் கிளைமேட் கிரைஸுக்கு போராடணும்னா கிடையாது அப்படின்னு ஒரு கன்சர்ன். இன்னொருத்த வந்து காஷியஸ், புரியுது, என்னால முடிஞ்சப்ப நான் கிரீன் ஃபாலோ பண்றேன், முடியாதப்ப எது எனக்கு சீப்பா இருக்கோ அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு காஷியஸ். இன்னொருத்த வந்து இவன் யாரு இவன் என்ன சொல்றது அப்படின்னு ஒண்ணு. அதே சமயம் டினையர் சைடும் கேட்கல, நான் பாட்டி எனக்கு எது ஒத்து வருதோ டிஸ்என்கேஜா இருக்காங்க. இன்னொருத்த வந்து என்ன ஆகுறான்னா இவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக டவுட்ஃபுல் அந்த மைண்டை இம்போர்ட் பண்றவங்க. இன்னொருத்தன் கம்ப்ளீட்டா ஒதுக்குற டினையர்ஸ். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த ஒரு கொஸ்டின் கிளைமேட் சேஞ்சுக்கு 6 பேர் இருக்காங்க. அப்ப 100% 6 டிவைட் பண்ணா 16 தான். மீடியா வந்து 32% பீப்புளோட வியூ மட்டும் தான் வைக்கிது, மிச்சம் இருக்க 68% வியூவை வைக்கல அப்படிங்கிறீங்க. ஓகே, கிளைமேட் கிரைசிஸ் ரொம்ப பெரிய பிரச்சனை, நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. அந்த 32% கருத்தை கேட்டுட்டு நம்ம முடிவு எடுக்க கூடாது, மிச்சம் 68% என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வி மே பி காஷியஸா இருக்கலாம், வி மே பி டிஸ்கேஞ்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு நீங்க ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்க, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டீங்க, அதனால பண்ணேன். பட் எவ்ரி டாபிக், நாளைக்கு நான் போய் ஒரு காய் வாங்குறேன், இப்போ என் ஃப்ரெண்டோட சண்டை போட்டேன், அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கலாம்? அப்போ எல்லா டாபிக்லையும் இது மாதிரி 6 ஸ்பெக்ட்ரம் இருக்கும் அப்படின்னு உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இஸ் இட் லைக் டூ மச்? எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாது, என்னை மெஸ்ஸி ஆக்காது?
என்னோட தாட்ஸ் ப்ராசஸ். அப்ப Beautiful question, Suresh. Beautiful question. I think we already talked about this in Thinking Fast and Slow session லேயுமே. ஸோ கண்டிப்பா வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மண்டை காஞ்சிரும் தான். ஸோ அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி எவ்ரி அதர் டாபிக் ஆன் த பிளேட் வந்து நம்ம ரீதிங்கிங் பண்ணணும் அப்படின்றதுக்கு சாத்தியக்கூறுகள்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. நான் வந்து இந்த கடையில போயிட்டு இந்த சட்டையை வாங்க போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னா ஒரே ஓவர் காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணி இந்த ரெட் கலர் இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரெட்டா இதுல வந்து டாட் வந்து என்ன ரேடியஸ்ல இருக்கு எத்தனை வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு நான் எண்ணிக்கைலாம் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து சட்டையெல்லாம் வாங்க முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு இண்டிவிஜுவல் தான் திங்க் பண்ணணும். ஸோ அவனுக்கு அது மேபி அந்த ஷர்ட் வந்து அவன் அது ஒரு ஆக்டரா இருக்கான். ஸோ ஆக்டரா இருக்கிற பட்சத்துல வந்துட்டு எனக்கு நான் என்னோட ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவன் திங்க் பண்ணும்போது இமே ரீதிங்க் அவன் 4 கடைக்கு போய் கூட வந்து அவன் வாங்கலாம். எனக்கு சட்டன்றது வந்து ஜஸ்ட் போட்டுக்கிட்டு போனா போதும் அப்படின்ற ஒரு லைஃப்ல இருக்கும் போது ஐ மே நாட் புட் இன் டு மச் ஆஃப் தி எஃபர்ட். இட்ஸ் ஆல் அபவுட் தி இண்டிவிஜுவல். அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக்கை நான் குழு கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண போறேன். அந்த டாபிக்கை ஐ வாண்டட் தெம் டு ரீதிங்க் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யூ நீட் டு ஆட் காம்ப்ளெக்சிட்டி தானே தவிர்த்து நீ நாட் டு ஆட் காம்ப்ளெக்சிட்டி டு எவ்ரி அதர் டாபிக் விச் எவர் யூ கோயிங் டு ஃபேஸ். ஸோ அப்படி வந்து அதை திரும்பியும் பைனரியா எடுத்துக்காதீங்க. அகைன் காம்ப்ளெக்சிட்டி இங்க அதிகமா இருக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். புரியுது நீங்க சொல்றத பார்க்கும்போது. காலையில நான் இப்ப என்ன சாப்பாடு சாப்பிடுறேன், இதுல என்ன கேலரி இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப பண்ண தேவையில்ல. டெய்லி சாப்பிடுறேன், என் உடம்புக்கு இன்னும் இல்லை அப்படிங்கும்போது நான் பாட்டு ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாம். இருக்கிற எல்லா வீடியோவையும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு டென்ஷன் ஆகாம சிம்பிளா சாப்பிட்டு போ அப்படிங்கிறீங்க. பட் அஸ் அ கன்சியூமரா ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், டிசிஷன் எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க சொல்ற ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ் பண்ணணும்னு தெரியுது. அதே சமயம் ஒரு கம்யூனிட்டி கிட்ட அவங்க ரீதிங்க் பண்ணணும்னா அவங்க ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமா இல்லையா? இந்த கண்டென்ட்டுக்காக நம்ம பேச ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டியா கிளைமேட் கிரைசிஸ் ரீதிங்க் பண்ண போறனாலும் கிளைமேட் கிரைசிஸை நான் ப்ரெசென்ட் பண்ணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெக்ட்ரமா ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா இதை வந்து அவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொடுக்கும் போதும் சரி, அஸ் அ கன்சியூமரா அதை நான் கன்சியூம் பண்ணும் போதும் சரி, நான் பைனரி பயாஸ் குலாம இருக்க நான் என்ன பண்ணணும், எப்படி டீல் பண்றது அதை? ஏன்னா அகைன் ஆல்ரெடி குட் கொஸ்டின். அப்படிதான் இருக்கும். கரெக்ட் அண்டர்ஸ்டுட். அகைன் குட் கொஸ்டின். என்ன அப்படின்னா வந்து இங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. சோ இங்க அகைன் இது நான் ஃபர்தரா சொல்றதுக்கு முன்னாடி அகைன் ஐம் ரீஐட்டரிங் தி ஃபேக்ட் தட் நம்மளோட கோல் வந்து இங்க ரீதிங்கிங் வச்சுக்கணும். சோ அப்போ நான் வந்து பைனரி பயாஸ்ல விழக்கூடாது அப்படின்றதான் என் கோல். சோ அப்போ நான் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸை நான் வந்து கன்சியூம் பண்றேன், ஆஸ் அ ஸ்பெக்டேட்டரா நான் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே அப்ப அந்த கண்டென்ட் வந்து அகைன் பைனரியா தான் இருக்கு. இது கரெக்ட் தான்ப்பா, இதுதான்ப்பா கரெக்டான வழி, இது என்னோட லாங்குவேஜ் தான் வந்து செம்மையான லாங்குவேஜ், மத்த லாங்குவேஜ் எல்லாம் அது மாதிரி. சோ அப்ப அங்கேயும் இங்க என்ன நடக்குது, பைனரி தான். இதுதான் சூப்பர், இது சூப்பர் இல்ல அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்து ஒரு நீங்க கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா பி காஷியஸ். ஓகே, அப்ப பைனரி பயாஸ்ல விடக்கூடாது. அப்போ வேற என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம், அப்ப இதே ரிலவெண்ட் டாபிக்ல வேற என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆட் பண்றதுக்கான ஆர்டிகல்ஸ் இருக்கு, வேற என்ன புக்ஸ் இருக்கு, வேற என்ன வீடியோஸ் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்றத நீங்க ஃபர்தரா போகணும். யூ ஷுட் நாட் பி கன்க்ளூடிங் எனிதிங் வித் தட் பர்டிகுலர் வீடியோ விச் இஸ் கிவிங் த பைனரி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு கன்சியூமரா நீங்க வந்து பண்ணும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ்ஸா நீங்க ஆட் பண்றதுக்கு நீங்க வந்து முயறணும். ஸோ இது வந்து கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல. இதே நீங்க கேட்ட மாதிரி வந்து இப்ப நான் இப்போ நம்ம 2 பேரும் இங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீதிங்கிங்ன்றது வந்து. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு குட் கண்டென்ட் கிரியேட்டரோட ஒரு தியரி என்ன, ஒரு பிலாசபி எப்படி இருக்கணும், ஒரு ரூல்ஸ் எப்படி இருக்கணும் இன் ஆர்டர் டு ட்ரிகர் தி ரீதிங்கிங் அப்படின்னா they need to add more caveats to that. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ், நம்ம இந்த புக்கே வந்து ஒரு ரிசர்ச் பேசிஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவா ரீசர்ச் பண்ணி இந்த ரீசர்ச்சோட அவுட்கம் தான் வந்து பைனரி பயாஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இது வந்து ரீசர்ச் வந்து சொல்லுதுங்க, அப்ப இது கரெக்டா தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி அகெயின் ஐ ஷுட் நாட் ஸ்டாம்ப் எனிதிங். ஸோ அப்ப என்ன அப்படின்னா வந்து அந்த ரீசர்ச் என்ன மாதிரி நம்பர்ஸ்ல பண்ணிருக்கு, எந்த ரீஜியன்ல இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்பை கேட்டிருக்காங்க, சோ அதுல எதனா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு. தே ஆர் ஆல்சோ பிளானிங் டு டூ த சேம் ரிசர்ச் இன் அனதர் கண்ட்ரி, அனதர் கான்டினென்ட்.
ஸோ அப்போ வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி இப்போ அரைவ் ஆன அவுட்கம் தான் அந்த கண்ட்ரிக்கும் அரைவ் ஆகுதா அப்படின்லாம் இன்னும் இனிமேல் தான் பார்க்க போறாங்க. ஸோ ஹியர் இட் இஸ் அப்படின்ற மாதிரி வி நீட் டு ஹைலைட் தி அன்சர்டனிட்டிஸ் கேவியட்ஸ் போட்டு பேசும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர் வந்து அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இப்போ கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்போ பைனரியா நான் பேசல, பைனரி பயாஸ் இஸ் கரெக்ட் அதனால விடாதீங்க அப்படின்னு பேசாம we need to show them everything. ஏன்னா ஒரு கன்சியூமர் போயிட்டு திரும்பியும் ஒரு ஆர்டிக்கல் எடுத்தோ இல்லைன்னா ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் எடுத்தோ அவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ கண்டென்ட் கொடுக்குறவங்க வந்து என்னன்னா வந்து தே ஆல்சோ கோயிங் டு ட்ராப். ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா வந்து அது கோர்வையா இருக்கணும், எந்த இடத்துலயுமே வந்து ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நானே வந்து மாத்தி சொல்லிட்டேன், நானே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னதை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா சொல்றேன் அப்படின்னா இஸ் நாட் எ குட் ஆரேட்டர். அவன் வந்து ஒரு நல்ல ஒரு பிரசன்டர் கிடையாது, அவன் வந்து ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்குறான் அப்படின்றதெல்லாம் சில மித்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஆரேட்டரா இருக்கணும்னா என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்பர் 1 ஸ்கில் எப்படி இருக்கும்னா வந்து நீங்க ஒரு கோர்வையா பேசணும், ஸ்டோரி டெல்லர்னா கோர்வையா வரும், கொஹிரண்ட் ஸ்டோரிஸ் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்பர் 1 பாயிண்டர்ஸா சொல்லுவாங்க. பட் ஆஸ் பர் தி ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆட் மோர் கேவியட்ஸ், இஃப் யூ அக்செப்ட் அன்சர்டனிட்டிஸ், நீங்க கண்டிஜென்சிஸ் வந்து நீங்க ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா people will get more curious and you will be end up in a credible person உன்னை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓப்பா இவன் எவ்வளவு வந்து கரெக்டா ஒத்துக்கிறான் பாரு, இந்த ரீசர்ச் இவ்வளவுதான் போயிருக்கு, அதை அவன் கரெக்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ப்ரொசீட் பண்றான். சோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிரெடிபிலிட்டி வந்து அங்க பில்ட் ஆகும். சின்ஸ் த கிரெடிபிலிட்டி இஸ் பில்டிங், அவங்க வந்து நம்ம ஃபர்தரா பேச போறதை வந்து கியூரியஸா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் த கியூரியாசிட்டி கிக்ஸ் இன், உங்களோட கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸ் சைக்கிள் நம்ம முன்னாடி பேசணும் பத்தியா, அதுல இருந்து வெளியில வந்துருவேன். ஒன்ஸ் தட் ஓவர் கான்பிடன்ஸ் சைக்கிள் இஸ் ப்ரோக், அங்கதான் ரீதிங்கிங் ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் ஏன்னா நம்ம திரும்பியும் வாழையா இதை தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னா கரெக்டான ஒரு விஷயத்த வந்து கோர்வையா சொல்லிடு அப்படின்ட்டு. பட் ஹியர் ஐ லேர்ன் தட் இஸ் அ மித். ஸோ அதை உடைக்கணும்னு போது எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது படிக்கும் போது. பட் இதை தான் நான் என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயுமே வந்துட்டு ஐ எம் லீட், நான் ஒரு 30 பேரை நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து ஒரு தப்பு செய்யும் போது வீக்லி மீட்டிங்ல வந்துட்டு we have a session called learning from the mistakes. அப்ப என்ன பண்ணுவேன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன், அந்த தப்புல வந்து என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து when I open up my mistakes towards to my juniors, அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னடா சீனியரே மொக்கையான தப்பு பண்ணியிருக்கான், இவன்லாம் என்ன இவன்கிட்ட என்ன, அப்படி ஒரு தயக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பட் இதை நான் நேர்லயே பார்த்தேன், பீப்புள் அப்ரிஷியேட்டட் அண்ட் தே அப்ரிஷியேட் பண்றதுக்காக நான் இதை பேசல. And people started opening up everything. So நானுமே இந்த மாதிரி பெட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணேன் and I noted down everything so that they started learning from the mistakes. And இது வந்து அவங்க இண்டிவிஜுவலா லேர்ன் பண்ணல, I can also learn from others mistakes. ஸோ அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர் உருவாகுது. அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரஸ்ட் உருவாகுது, கிரெடிபிளா வந்து அவங்க பயப்பட மாட்டாங்க. ஸோ இந்த ஆள் கிட்ட போயிட்டு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா அப்படியே சொல்ல குத்தி விட்டுருவான் அப்படின்ற அந்த பயம் எல்லாம் போய் அவங்க வந்து ஒரு கான்பிடென்ட்டா எங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வேர் தி அட்மாஸ்பியர் இட்ஸ் பில்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கான்டென்ட் கிரியேட்டரும் வந்து கொடுக்கணும். நிறைய சொல்லிட்டீங்க, அதை டைஜஸ்ட் பண்றதுக்கே டைம் எடுக்குது. பட் ஓகே, நீங்க சொல்றது புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் கிரியேட்டர் இதை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கான ஒன் சைடட் ஆர்குமெண்ட் எடுத்து வச்சுதான் பேசுறாங்க. அதுதான் முக்காவாசி இடத்துல ஹிட் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஒரு ஒயிட் ஸ்பெக்ட்ரம் வச்சு பேசுனா இவனுக்கு தெரியுதா தெரியலையா, இவனே ஒரு இக்கு வச்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்வாங்க. பட் நம்ம ஏன் ஈக்கோ வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு சொல்றது இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு இது எஸ்ங்கிறோம், நாளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம செல்ஃப் கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த செல்ஃப் கரெக்டிங் எல்லாருக்கும் ஒரு அந்த ஈக்குங்கிறதே நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரம்ல நீங்க சொல்ற மாதிரி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் பீப்புள் அந்த 4 பேரை பாயிண்ட் பண்ற மாதிரி தெரியுது அந்த ஈக்கு வைக்கும்போது. அப்ப என்ன சொல்றான்னா இவன் வந்து அந்த பக்கமும் சாயல இந்த பக்கமும் சாயல, 2 சைடும் அவனுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கு கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன்ல, அதை தான் அவங்க ஈக்கு வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்து 38 வயசு ஆயிருக்குன்னா பாத்துக்கோங்க இன்னைக்கு செஷன்ல தான். பட் ஹவு அபவுட் த எக்ஸ்பர்ட்ஸ்? இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து டிபேட்ஸ்ல இருக்காங்க,
அவங்களுக்கும் டிபேட்ல பைனரி பயஸ் வருமா, இல்ல ஏதாவது நீங்க ரியல் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆத்தர் கொடுத்துருக்காங்களா என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு? ஏன்னா பிரேக்கிங் நியூஸ்னாலே எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து உட்காருவாங்க. நான் நம்ம ஊர் எக்ஸ்பர்ட் சொல்லல, ஒரே ஆள் வந்து நானே ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்னோ நாளைக்கு நான் தான் ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட்னோ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவங்கள சொல்ல. பட் ரியல் டிபேட், அதாவது ஒரு ஒரு லா எடுக்கும்போது அந்த ரியல் டிபேட்ல வந்து உட்காரவங்கள சொல்றேன். ஸோ அவங்க ஏதாவது வந்து ஒரு பயஸ்ல விழுவாங்களா, இல்ல அதுக்கு ஏதாவது ரியல் எக்ஸாம்பிள் இருக்கா? அல்டிமேட்லி விழுவாங்கல்ல. ஸோ அகைன் வி ஆர் ஆல் ஹியூமன். ஸோ எரர் பண்றது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ இதுல வந்து காமனர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து விதிவிலக்கே இல்லை. பட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் காசியஸா இருப்பாங்க. யா, ஐ வில் டெல் யூ ஒன் லைவ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்னன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கே தெரியும்ல, ஐக்யூ இக்யூ அப்படின்வாங்க, இன்டெலிஜென்ட் கோஷன் அண்ட் எமோஷனல் கோஷன். ஸோ என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஸோ எது எது வந்து முக்கியம் டு ஹாவ் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ நான் ஒரு ஸ்கூல்ல இருக்கேன், நிறைய நான் வந்து மார்க் எடுக்கணும், நிறைய விஷயத்த நல்லா ஆர்கானிக்கா கத்துக்கணும். நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், நான் கொடுத்த வேலையை வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணணும், பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படின்னா ஐக்கியூ இருக்கணுமா இக்யூ இருக்கணுமா? ஸோ இதுதான் வந்து ரீசர்ச். ஸோ ரெண்டு எக்ஸ்பர்ட், அகைன் போஸ்ட் கிராஜுவேட் இன் தி போத் ஆர் டாக்டரேட் இன் சைக்காலஜி. ஸோ ரெண்டு எக்ஸ்பர்ட்டுமே வந்து ரிசர்ச் பண்றாங்க அண்ட் போத் காட் எக்ஸ்ட்ரீம் அவுட்கம். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் என்ன பண்றாருன்னா ஐக்கியூ தான் வந்து நல்லது அப்படின்னு அவுட்கம் அவர் ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, பேப்பர் ப்ரெசென்ட் பண்றாரு. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இக்யூ தான் பெஸ்ட்னு தீசிஸ் சப்மிட் பண்றாரு. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணவர் வந்து ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு, இவர் ஈக்யூன்னு ப்ரொபோஸ் பண்றாரு. ஸோ ஆடம் கிராண்ட் என்ன சொல்றாருன்னா போத் ஆர் ராங். ஸோ இதுல அகைன் பைனரியா இருக்காங்க. ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லாம இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இன்னும் நிறைய ரீசர்ச்சஸ், இவங்க பண்ண ரீசர்ச் மட்டும் வச்சு கன்க்ளூட் பண்ணாம நிறைய ரெஃபரன்சஸ் அவங்க வந்து இன்னும் பியாண்ட் தி ஸ்கோப் அவங்க போய் இக்யூ தான் பெஸ்ட்னு அவர் சொல்லியிருக்காரு பத்தியா. ஸோ அப்போ ஓப்பன் மைண்டடா அவர் என்ன மாதிரி ரீசர்ச் பண்ணாரு, என்னென்ன இடத்துல என்னென்ன ரீஜன்ஸ்ல பண்ணாரு, இன்னும் கொஞ்சம் ஓப்பனா வந்து அதை கொஞ்சம் அலசி பார்த்திருந்தாரு அப்படின்னா ஒரு விதமான வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைச்சிருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் வச்சு பார்த்ததுல என்ன வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இக்யூ இஸ் கான்ட்ரிபியூட்டிங் லைக் அரௌண்ட் ஒரு 8% பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து EQ is giving some proportion, but majority 90%, over the 90% IQ தான் வந்து தேவைப்படுது அப்படின்றது தான் வந்து ரீசர்ச் வந்து கன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. சோ அப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து இப்போ சொல்லலாம், இப்போ சரி நான் இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், இப்போ இதே மாதிரி ஒரு செஷன்ல நம்ம கூப்பிட்டு நான் எப்படி சொல்லலாம், இப்போ 90% ஐக்யூ தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஸோ இக்யூ எல்லாம் விட்டுடுங்க, ஸோ லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஒன்லி அந்த ஐக்யூ அப்படின்னு நான் வந்து பைனரியா பேசினேன் அப்படின்னா ரீதிங்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஐ எம் டாக்கிங் ஆன் பேஸ்ட் ஆன் தி ரீசர்ச், எக்ஸ்டென்சிவ் ரீசர்ச் பண்றதை தான் நான் வந்து சொல்றேன், இது என்னோட பொது கருத்து கிடையாது. அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆயிடும்னா பீப்புள் ஆல்சோ வில் அக்செப்ட் திஸ், ஆமா கரெக்ட் தான், அந்த ரீசர்ச் அப்படிதானே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அகைன் 8% வந்து இக்யூ ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட்ல. ஸோ பேஸ்ட் ஆன் தி கரண்ட் ரீசர்ச் தான் நீ சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு இன்னொரு ஒரு மெத்தடாலஜி கொண்டு வரும்போது this 8% கேன் எலிவேட் டு 20 or 30 or it may come down to 0 ஆல்சோ. ஸோ எப்படி வேணா அதுக்கு வாய்ப்பு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ given தி ரீசர்ச் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ், ஆடம் கிராண்ட் வந்து எப்படி அதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, அவரே வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, I just read out to you. அவர் வந்து நியூவான்ஸ் அப்படின்ட்டு ஒரு டாபிக் போட்டு இது வந்து இக்யூ வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றதுக்கான போஸ்ட் கிடையாது அப்படின்றது வந்து அவர் ஃபர்ஸ்டே போட்டுறாரு நியூவான்ஸ்ல. கேவியட்ல என்ன போடுறாருன்னா இன்னும் இக்யூ வந்து பெட்டர் மெத்தடாலஜி ஆர் இன்னொரு ஒரு டிசைன் வந்து வச்சு when they do the research on EQ our knowledge may change அப்படின்றத வந்து கேவியட்டா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிஜென்சி அப்படின்னு சொல்லி ஐக்யூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இக்யூ அக்கார்டிங் டு தி கரண்ட் அவைலபிள் ரீசர்ச். பட் லெட்ஸ் ரெகக்னைஸ் தி இக்யூ பார்ட் ஆல்சோ. சப்போஸ் நீங்க ஒரு கவுன்சிலரா இருக்கீங்க, இல்ல கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் பொசஸ் இக்யூ தான். அப்போ நீங்க வந்து ஒரு கஸ்டமர் பேசிங்ல இருக்கீங்க அப்படின்னும் போது எமோஷனல் கோஷன்ட் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஐக்யூ தேவைப்படாது. பட் வேறாஸ் நீ ஒரு அக்கௌண்டண்டா இருக்க, இல்லைன்னா வந்து
ஒரு கோடரா இருக்க, டெவலப்பரா இருக்க, அந்த மாதிரி வந்து நீ ஒரு ரேஷனல் திங்கரான ஒரு பொசிஷன்ல இருக்கிறன்னா ஐக்யூ வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப நீ எந்த இடத்துல இருக்க, என்ன மாதிரி ஜாப்ல இருக்குன்றத பொறுத்து தான், ஈவன் தோ 8% தான் EQ இஸ் கான்ட்ரிபியூட்டிங், பட் ஸ்டில் நீ நேரோ டவுன் பண்ணி ஜாப் லெவல்ல நீ பாக்குற அப்படின்னா that EQ வந்து பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அப்போ பைனரியா நான் வந்து இந்த ரிசர்ச்சை வந்து IQ தான் பெட்டர் than EQன்னு சொன்னேன் அப்படின்னா, அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா இங்க நடக்குது பத்தியா? ஸோ அப்போ அவர் இந்த மாதிரி வந்து கண்டிஜென்சி போட்டு கேவியட் போட்டு அவர் வந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆள் குழப்பி விடுறாரு அப்படின்னு தான் தோணும். பட் த கியூரியஸ் மைண்ட் வில் அப்சர்வ் எவ்ரி திங் அண்ட் யூ வில் டேக் அ கால். ஓகே, நான் என்ன பொசிஷன், நான் எந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கேன், நான் என்ன ஜாப்ல இருக்கேன், அப்போ எனக்கு இதுதான் வேணும்ன்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு திங்கிங் ப்ராசஸ் வந்து அங்க நடக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. பட் ஹேவிங் செட் திஸ், அவருக்கு நிறைய பேக் ஃபயரும் ஆயிருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து கல்ட்டுன்னுவாங்க, ஐடியா கல்ட். அதாவது நான் நினைச்சது தாண்டா, என்னோட மொழி தாண்டா பெருசு, என்னோட கேஸ்ட் தாண்டா பெருசு, என்னோட லாங்குவேஜ் தாண்டா, அந்த மாதிரி வந்து ஒரு கல்ட்டுல இருப்பாங்க. அவங்க நீ என்ன சொன்னாலும் அவங்கள மாத்த முடியாது. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்விட்டர் போராளிஸ் எல்லாம் வந்துருவாங்க, வந்து உன்னை வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸுமே வந்து இவர் போட்ட அந்த ட்வீட்டுக்கு வந்து நிறைய வந்திருக்கு. ஆமா, மிக்சட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் ரீதிங்கிங் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் நான் போட்டது வந்து இட் ஒர்க் அவுட். ஸோ நான் வந்து ஆஸ் எ கண்டென்ட் கிரியேட்டரா நான் வந்து பைனரியா வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணல. ஸோ மிக்சட் கமெண்ட்ஸ் வந்ததே வந்து இட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இட்ஸ் அ லைவ் எக்ஸாம்பிள் சின்ஸ் யூ ஆஸ்க். நீங்க ஆடம் கிராண்ட் ட்வீட் வச்சு சொன்னீங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வேலையில இருக்கேன், எனக்கு கீழே நீங்க சொன்ன மாதிரி இது மாதிரி எனக்கு கீழே 2-3 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ரொம்ப சில்லியான மிஸ்டேக் பண்றாங்க. ஓகே, உடனே வந்துட்டு நம்ம ஐக்யூல இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி ஆங்கிரி எமோஷன் இதனா காமிச்சு, ஒன்னால பாரு நான் போய் மேலே திட்டு வாங்க போறோம், எதனா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓவர் ஐக்யூ காமிச்சு அந்த இடத்துல பண்றப்ப, இஃப் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த யூக்யூ அண்ட் ஒன்லி ஐக்யூ, அந்த இடத்துல தான் நான் லாஜிக் புள்ளியா மாறுறேன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஹி மே பி ஹேவிங் சிக்னஸ் ஆர் லைக் ரொம்ப டயர்டா இருக்கும், நான் அவனை ப்ரெஷர் போட்டிருப்பேன் இதுக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக அவன் கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஸோ இஃப் நீ சொன்ன மாதிரி ஐக்யூ மட்டும் யூஸ் பண்ணாம 10% EQ வச்சிருந்தேன் அப்படின்னா அவனுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கலாம். இந்த தப்பை வந்து இது வராம என்ன பண்ணிருக்கணும், நான் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஸோ அப்படிதான் பிகாஸ் பார்த்தேன். யுவர் ரோல் இஸ் ஆல்சோ எ மேனேஜர்ல. யுவர் ஆமா. ரோல் இஸ் நாட் ஓன்லி டு டெலிவர் எ ப்ராடக்ட், யுவர் Yes. ரோல் இஸ் ஆல்சோ நீ மேனேஜ் பண்ணும், டீமை மேனேஜ் பண்ணணும் போது அங்க ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு எமோஷன்ஸ் வந்து பிளே அரவுண்ட் ஆகும். நிறைய ரீஜன்ஸ்ல இருந்து, நிறைய பேக்ரவுண்ட்ல இருந்து பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அண்டர் யூ அப்படின்னு பண்ணும்போது யூ ஷுட் பொசஸ் சம் சார்ட் ஆஃப் EQ ஆல்சோ. புரியுது. அதுதான் அந்த அதுக்கப்புறம் மாதிரி ஒரு நான் பைனரி எடுக்க புரிஞ்சுக்கிட்டேன். கூடாது அப்படின்றது தான் அவரோட போஸ்ட். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஒர்க் பண்ற நிறைய இடத்துல பார்த்தா, ஸ்பெஷலி லைக் இந்த ஐடி அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியில அந்த ஐக்யூ பீப்புளை தான் அடுத்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ தே ப்ரிடாமினன்ட்லி யூஸ் ஒன்லி த ஐக்யூ. அகைன் a myth. It's a myth. Yeah. ஓகே, அதுதான். ஓகே, ஸோ இப்போ இதை நான் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க லைக் ஆரம்பத்துல சொன்னீங்க நம்மளோட எமோஷன்ஸை கூட இப்படிதான் நம்ம ஓவர் சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்ட்டு. எப்படி லைக் எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய வந்து ஹாப்பி கிட்ஸ், ஹாப்பி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி பேரண்டிங் அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஒரு எமோஷன்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா வாட் தே சி இஸ் லைக் ஒன்லி 2 கைண்ட் ஆஃப் எமோஷன். அவன் ஹாப்பியா இருக்கான், சோகமா இருக்கான். ஸோ எனக்கு தெரியும் நீங்க அடிக்கடி இன்சைட் அவுட் சொல்லுவீங்க. அதுல பார்ட் 1ல ஒரு 5 எமோஷன், பார்ட் 2ல ஒரு 5 எமோஷன் விட்டுட்டாங்க, டீனேஜ் வந்து அப்படின்னு 10 எமோஷன். பட் எனக்கு ஹாப்பியா இருக்கான், சேடா இருக்கான், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்போது வாட் இஸ் த அதர் 8 ரோல்ஸ் டூ? ஏன்னா அந்த 8 ரோல்ஸ் வந்துருச்சுன்னா இட்ஸ் கோயிங் பேக் டு த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பட் வாட் யூ திங்க் லைக் அந்த இடம் என்ன? You touched a very good point. ஏன்னா நம்ம இதுவரையும் பேசுறது என்ன அப்படின்னா, பைனரி பயாஸ்ல ஒரு டிசிஷன் தான், எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது எல்லாமே வந்து அவுட்கம்ஸ் பைனரியா இருக்கு அப்படின்றது. பட் நம்ம எமோஷன்ஸுமே அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து அகைன் வளர்ந்த விதமா எங்க நம்ம தொலைச்சோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம வந்து எமோஷன்ஸே வந்து பைனரியா தான் அப்ரோச் பண்றோம். as you rightly mentioned, happy parenting அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா இப்ப என் பையன் வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமாவே இருக்கணும். அவன் வந்து அழுதுட்டான் அப்படின்னா வந்து ஐ எம் a bad parent. அப்போ அவனை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா அவன் கேட்டதுக்கெல்லாம் நான் சொல்லி ஓகே சொல்லிடணும். கேட்காதது கூட அதுக்கு மேலேயும் நான் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து
நான் ஒரு குட் பேரண்ட் அப்படின்றது வந்து எந்த இடத்துல யார் வந்து இந்த விஷயத்த வந்து போட்டாங்க நம்ம சொசைட்டிலன்னு தெரியல. ஸோ எப்பயுமே வந்து நம்ம கன்சியூம் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி அண்ட் சேட்னஸ் ஆர் மேபி ஆங்கர் வந்து நடுவில் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 எமோஷன்ஸ்ல தான் நம்ம வந்து லைஃபே வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம். பட் லைட்லி மென்ஷன் நம்ம வந்து இன்சைட் அவுட் பார்த்தோம் எத்தனை எமோஷன்ஸ் இருக்கு இல்ல. ஸோ நம்மள அதை தாண்டி வந்து ஆங்ஸைட்டி இருக்கு, நம்ம வந்து எம்பத்தி, ஹோப், கியூரியாசிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன், கன்ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை நம்மளுக்கு வந்து மல்டிபிள் எமோஷன்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு சுவை மாதிரி வந்து அத்தனை எமோஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து நம்ம குழந்தை வந்து போர் அடிக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்ம வந்து சட்டுன்னு எதையா ஒண்ணு வந்து பண்ணிடுவோம். என்னடா இதுக்கு போய் பயப்படுறியாடா, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். சோ இந்த மாதிரி வந்து நம்ம அதை எம்பத்தைஸ் பண்ண, அதை வந்து நம்ம அதை அவனை அக்ரி பண்ண விட மாட்டோம். நம்ம வந்து அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறது. இன்னுமே ஜெண்டர் பயாஸ் நிறைய இருக்குல்ல, என்னடா பொம்பளை மாதிரி எழுதிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பட்டுன்னு சொல்றதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அகைன் அகைன் அந்த ரீதிங்கிங் வச்சுக்க முடியல. குழந்தையும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம இதெல்லாம் வச்சுக்க கூடாது போல அப்படின்ற மாதிரி வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம எமோஷன்ஸுமே வந்து இன்னவே அன்பார்ச்சுனேட்லி வி ஆர் சீயிங் இட் ஆஸ் அ பைனரி தான். சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து ரீதிங்கிங் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்ப சப்போஸ் வந்து 7 மணிக்கு இந்த 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 டிஸ்கஷன்ஸ் வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து போஸ்டர் எல்லாம் போட்டுட்டோம். சோ இப்போ வந்து 7:15 வரைக்கும் வந்து ஒரு வரலன்னு வைங்க, நம்ம எதிர்பார்த்தவங்க வந்து 7:15 வரையும் வரல, 7:30 வரையும் வரல அப்படின்னா சட்டுன்னு நம்மளுக்கு என்ன மாதிரி எமோஷன்ஸ் வரும்? அவங்க மேல வந்து ஒரு கோவம் வரும், சந்தேகம் வரும், என்ன இவன் வந்து நம்மளை மதிக்கல போல அப்படின்ற மாதிரி இந்த டாமினன்ட் எமோஷன்ஸ் எல்லாமே தான் வருமே தவிர்த்து நம்ம இன்னும் கியூரியஸா வந்து நம்ம இவனுக்கு வந்து இதுக்கு மேல வந்து வேற ஏதோ ஒரு ப்ரையாரிட்டியான வேலை இருக்கு போல, அதனாலதான் அவன் வரல, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்து வேற ஒரு எமோஷன்ஸை வந்து பிளே அரவுண்ட் பண்ணி பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நம்ம சட்டுன்னு கோவம் போடுவோம், என்ன பெரியவனா அவன் வராம வந்து பண்ணிட்டான், கால் பண்ண எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இந்த டாமினன்ட் எமோஷன்ஸ் தான் நம்ம வந்து பிளே அரவுண்ட் பண்ணுவோம். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா வி ஆர் டேக்கிங் த பெர்ஸ்பெக்டிவ். அவன் ஏன் வரல அப்படின்றதுக்கு நானே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் வந்து நெக்கல் பிடிச்சவன், அவன் திமிர் பிடிச்சவன் அப்படின்ட்டு நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளோட எமோஷன்ஸ், பைனரி எமோஷன்ஸ் வச்சு எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அப்படி இல்லாம அவர் என்ன ப்ரப்போஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா we need to seek perspective. Why don't you text them? என்னப்பா வரேன்னு சொன்ன, வரலையா, ஒருவேளை என்ன மறந்துட்டீங்களா, we can do the reminder. சோ அந்த மாதிரி நம்ம வந்து கேட்கும் போதுதான் we are giving them some sort of scope to get the answer from them. இல்லப்பா நாங்க அங்க மாட்டிக்கிட்டேன், இங்க ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு, எனக்கு அதை விட ஒரு ப்ரையாரிட்டியான வேலை வந்துடுச்சு, நான் யூடியூப்ல பாத்துக்கிறேன், இல்லைன்னா ஒரு 1/2 hour கழிச்சு வரேன் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து சொல்றதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து நம்ம வந்து சீக் பண்ணாதான் கிடைக்குமே தவிர்த்து நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற எமோஷன்ஸை வச்சு இஃப் யூ டேக் தி பெர்ஸ்பெக்டிவ் அகைன் ரீதிங்கிங் வில் ஸ்டாப் தேர். ஸோ ரீதிங்கிங் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்ல மட்டும் இல்லாம ரீதிங்கிங் ஷுட் பி தேர் இன் தி எமோஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அகைன் இங்கேயுமே ஒரு ஈக்யூ வந்து பிளே அவுட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் பர்சனல். ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா கூட வி ஷுடன் சி இட்ஸ் லைக் ஏ ஹீட்டட் டிபேட். இவங்க ஒரு இதுக்கு இது பண்றாங்க, இவங்க ஒரு இதுக்கு பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பண்ணாம அப்படி அடிச்சுக்கிட்டு பண்றாங்க அப்படிங்கும்போது நம்ம விட்டுடணுமா அஸ் அட்மின், இல்ல போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணுமா, இல்ல எப்படி அவங்க கிட்ட இருந்து அந்த வைட் வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸை வச்சு டிஸ்கஷன்ஸை குரூப்ல ரன் பண்றது, ஏதாவது அதை பத்தி இருக்கா? இல்ல நீ பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீ எடுத்துட்டு வர. ஸோ பீப்புள் மேக் கனெக்ட் டு திஸ். ஏன்னா நம்ம வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இருப்போம். ஸோ அப்போ எனி டாபிக் திடீர்னு வந்து ஒரு டாபிக் வந்து யாரோ ஒருத்தர் ஓப்பன் அப் பண்றாரு, அந்த பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் பிலீவ் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்க்கு நேர எதிரா இருக்கு அப்படின்னும் போது அகெயின் என்னோட டாமினன்ட் எமோஷனான ஒரு கோவம் அதெல்லாம் வந்து வெளிப்படும். அப்ப என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து அதை ப்ராசிக்யூட்டர் மோட்ல போயிட்டு ஏய் அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீச் பண்ணுவேன், ப்ராசிக்யூட் பண்ணுவேன். என்கிட்ட வந்து எந்த ஒரு ஃபேக்ட்ஸும் இல்ல, எந்த ஒரு கருத்தும் இல்லைன்னா நான் வந்து பொலிட்டீஷியன் மோட்ல இறங்கி அவங்கள வந்து அசிங்கப்படுத்த ஆரம்பிப்பேன்.
ஸோ இதுல வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து கோவப்படுவேன், அதுக்கப்புறமேட்டு நான் வந்து யோசிப்பேன், கியூரியஸ் ஆவேன், அதுக்கப்புறமேட்டு என்னோட சிந்தனை தான் கரெக்ட்னு சொல்றதுக்கு நான் வந்து முயலுவேன். இதெல்லாம் தாண்டி தான் அவன் சொல்ற கருத்து வந்து ஓ எனக்கு எதிர்கருத்து இல்லையே அப்படின்றத நான் வந்து ரீசர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். நீ அது ஒரு கேள்வி போட்டு என்ன மடக்கிடுவேன். அப்ப நான் ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா, அகெயின் ஆங்ஸைட்டி எனக்கு கிக்கின் ஆகும். ஆங்ஸைட்டி கிக்கின் ஆகும் போது ஐ மே டூ தி ரீசர்ச். கரெக்டா? அப்போ வந்து பண்ணுவேன். இன்னவே ஐ மே ஆல்சோ ஃபைண்ட் ஓ இந்த ஆள் சொல்றதுதான் கரெக்ட் போல. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பைனரி பயாஸ்ல தான் வந்திருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம துளாவி பார்க்கும்போது we may find the truth. இல்லைன்னா அவங்க எதிர்கருத்து சொல்றதுக்கு அவங்களோட போர்ஷனை வந்து நம்ம அப்பதான் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம். தென் த ரீதிங்கிங் வில் ஹேப்பன், தென் வி வில் பிகம் கியூரியஸ். அப்புறம் தான் காம் டவுன் ஆகி நம்ம வந்து ரீதிங்கிங் பண்றதுக்கான சாத்தியக்கூறல் இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அட்மின்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 ஹீட்டட் கான்வர்சேஷன் போன உடனே உள்ள வந்துட்டு போதும் போதும் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்க ஏன் ஸ்டாப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அகைன் த பைனரி எமோஷன்ஸ் தான். ஒரு குரூப்னு இருந்ததுன்னா அந்த குரூப் வந்து இப்படிதான் போகணும், ஹாப்பியா தான் இருக்கணும், எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது, வந்துடுச்சுன்னா வந்து ஈஸிலி எஸ்கலேட் ஆயிடும். அப்படி இதெல்லாம் நான் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நான் முளையிலேயே கிள்ளிடுறேன், முளையிலேயே நான் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா தே ஜஸ்ட் அப்ரப்ட்லி ஸ்டாப் த டிஸ்கஷன். அதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ரீதிங்கிங் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்ல. பிகாஸ் த வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் அவங்க வந்து பிளே அரவுண்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அட்மினா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற ஒரு லீடரா இருக்கட்டும், ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு மேனேஜரா இருக்கட்டும், ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சரா இருக்கட்டும், ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது we should give them space to discuss everything, add more complexity to the topic. அவங்க ரெண்டு தான் அவங்க ஒரு பைனரி பயாஸ்ல தான் அவங்க வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னா as an admin, as a teacher, you go and add some points, add some complexity to the topic so that people will think about those. ஓ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு you should be go and அங்க ஒரு பிளே அரவுண்ட் பண்ணணுமே தவிர்த்து we should not stop anything. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நீ சொல்ற இந்த இது குரூப் இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து அடல்ட்கான கான்வர்சேஷன். ஸோ இப்போ அங்கேயே வந்து ரீதிங்கிங் நடக்க மாட்டேங்குது, நிறைய பிரச்சனை இருக்கு, ஸ்டாப் பண்றாங்க, நம்மளோட வைடு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எமோஷன்ஸை வந்து காமிக்க முடியல. அப்படிங்கிறப்ப இதை வந்து 5ல் விளையாதது 50ல் விளையாத மாதிரி ஸ்கூல்ல தான் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பத்தி என்ன சொல்ற? அகைன் இன்ட்ரடக்ஷன்ஸ்ல யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம் பிரேவ் டீச்சர்ஸ். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஷார்ட் சம்மரி கொடுத்துரு. எங்க கல்டிவேட் பண்ணணும், how does this brave teachers come into picture? Yeah, that is also a good topic. So before I go into that, again நான் வந்து ஒரு கேவியட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸை வந்து பிளே அரவுண்ட் பண்ணி ரீதிங்கிங் பண்ண வைக்கணும்னு நம்ம வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம மக்களை பேச விட்டோம் அப்படின்னா இட் வில் ஈஸிலி எஸ்கலேட், அடிச்சுப்பானுங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஆஸ் அட்மினா ஆஸ் அ மேனேஜரா என்ன பண்ணணும்னா வி ஷுட் செட் சம் சார்ட் ஆஃப் பவுண்டரிஸ். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை பாரு, I know that it is very sensitive topic you guys are discussing. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் கைண்டா அம்புலா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் அஜிடேட் ஆயிட்டீங்க. So I'm just stopping you to calm down. நீ calm down ஆனதுக்கு அப்புறம் you may start, or else நல்ல டாபிக் போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வீக்கெண்ட்ல நம்ம வந்து இதை வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி rather than stopping there ஒரு கைடன்ஸ் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஏன்னா ஒரு பவுண்டரி செட் பண்ணணும், யாரையும் வந்து அசிங்கமா பேசிடக்கூடாது, ஒரு பிரைவசிக்குள்ள உள்ள போயிடக்கூடாது. ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணி ஒரு கைடன்ஸ் தான் தரணுமே தவிர்த்து we should not stop it. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து ஆஸ் அ லீடரா எல்லாரும் பண்ணணும். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், எஸ், எமோஷன்ஸ் வந்துட்டாலே வந்து அகெயின் அடல்ட்ஸ் வந்து நம்ம சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 பார்த்துட்டோம். ஸோ அடல்ட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டம் டு ஹேவ் அ செக். ஸோ அப்படின்னு பண்ணும்போது இது வந்து கண்டிப்பா இந்த ரீதிங்கிங் ஸ்கில்ல வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து நர்ச்சர் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டா வந்து நானும் பாக்குறேன், அதுதான் ஆத்தரும் சொல்றாரு. ஸோ நம்ம முன்னாடியே ஃபவுண்டேஷன் ஏஜ் அப்படின்லாம் பேசிட்டோம். ஸோ பேரண்ட்டுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ டு நர்ச்சர் எ கிட் டு ஹாவ் கொஸ்டினிங் எபிலிட்டி ஆர் ரீதிங்கிங் ஸ்கில்ஸ் வந்து வளர்க்கறதுக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு போர்ஷன் இருந்தாலுமே
டீச்சர்ஸ்க்கு தான் வந்து முக்கியத்துவம் இதெல்லாம் அதிகம். ஏன்னா வந்து நிறைய வந்து அவங்க ஸ்கூல்ஸ்ல தான் இருக்காங்க, நிறைய கன்சியூம் பண்ண போறதுமே வந்து ஸ்கூல்ஸ்ல தான். வீட்டுல வந்து அவங்க அவ்வளவுலாம் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் எத்தனை பேர் வீட்டுல வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து சகஜமா பேசுறாங்க கூட தெரியல. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டாலே வந்து ஸ்மார்ட் போன்லயுமே யூடியூப்ல கேம்ஸ் தான் விளையாடிட்டு இருக்காங்க. சோ நம்ம என்ன நினைச்சுக்க, இப்போ ஸ்கூல்ஸ் வந்து லீவ் விட்டாச்சு, இப்போ நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க, 24 மணி நேரத்துல உங்க குழந்தை எவ்வளவு நேரம் தூங்குது, எவ்வளவு நேரம் டிவி பாக்குது, எவ்வளவு நேரம் போன்ல விளையாடுது, எவ்வளவு நேரம் அப்பா அம்மா கிட்ட பேசுது. சோ இந்த சின்ன ஒரு கணக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும், அப்பா அம்மா கிட்ட பேசுற அந்த ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ இங்க நம்ம இன்ஃபர்மேஷன் கன்சியூம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எதர் இன் தி சோஷியல் மீடியா ஆர் இன் தி ஸ்கூல். ஸ்கூல்ல எப்படி நடக்கும்? த்ரூ த டெக்ஸ்ட் புக் தான் நடக்கும். சோ அப்ப ரீதிங்கிங் வச்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கணும் அப்படின்னா, அங்க ஃபெசிலிட்டேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஹியூமனா வந்து ஆக்ட் ஆகுறது வந்து டீச்சர்ஸ் மட்டும்தான். சோ அப்ப அந்த ஸ்கூல்லயே வந்து நம்ம இந்த ரீதிங்கிங் வச்சுக்கிறதுக்கான எல்லா வித்தையும் வந்து டீச்சர்ஸ் தான் வந்து சொல்லி தரணும். அன்பார்ச்சுனேட்லி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்ல வந்து ரீதிங்கிங்க்கு சான்ஸே கிடையாது. நம்ம வந்து ஒரு சிலபஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம், ஒரு குழந்தைக்கு வந்து டவுட் வருது, அது கைய தூக்கி வந்து இதுல டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் இல்ல, எனக்கு வந்து எவ்வளவு போர்ஷன்ஸ் தெரியுமா இருக்கு நான் கவர் பண்றதுக்கு, அப்ப நான் வந்து உன் டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல உனக்கு புரியலன்றதுக்காக நான் வந்து இன்னொரு வழியில நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இங்க பேக்லாக் அதிகமாயிடும். சோ அதனால என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி டீச்சர்ஸ் கிட்ட நான் பர்சனலாவே நான் பேசியிருக்கேன், ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி வந்து இந்த ஒரு ஆன்சர் தான் அவங்க சொல்றாங்க. தோ இட் இஸ் ட்ரூ, இது வந்து குக்கப் கிடையாது, தோ இட் இஸ் ட்ரூ, அவங்க வந்து இந்த தான் ஜஸ்டிபிகேஷன் பாயிண்டா வைக்கிறாங்க. why they are not giving the scope to clarify anything, or இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்டர்னேட் அப்ரோச், இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் விட்டு தாண்டி ஆல்டர்னேட் அப்ரோச் ஏன் வச்சுக்க முடியல அப்படின்னா, டியூ டு த மேனேஜ்மெண்ட், டியூ டு த டைம் கன்ஸ்ட்ரைன், டியூ டு தி ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, இது எல்லாமே உண்மைதான். பட் இதையே நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரீதிங்கிங் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜில ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால நர்ச்சர் பண்ண வேண்டியது வந்து டீச்சர்ஸ் தான். ஓகே, டீச்சர்ஸ்க்கு நர்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதான் லைக் எப்படி நர்ச்சர் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி பண்ணா அவங்க கிட்ஸை வந்து ரீதிங்க் பண்ண வைக்க முடியும்? ஸோ இது எப்படின்னா வந்து they need to go beyond certain boundaries which is set by the school management அப்படின்ட்டு. நம்ம வந்து நிறைய பிரேவ் டீச்சர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து இப்ப நான் என்னவோ புதுசா யோசிச்சு நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றதுக்கான நிலைமையில இல்லைன்னா, பிகாஸ் there are so many teachers who are doing this. இது வந்து ஒரு ரூலா தான் இல்லையே தவிர்த்து இண்டிவிஜுவலா வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ரூலா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எவ்ரி டீச்சர் கேன் டூ திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சில டீச்சர்ஸ்லாம் சப்போஸ் இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் ஒரு 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 இது வந்து 45 மினிட்ஸ் தான் இருக்கு ஒரு பீரியட். ஸோ அப்படின்னா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லெக்சர் எடுக்கிறாங்கல்ல. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் வேல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லெக்சர் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து சிலபஸ்ல இருக்கு, இதெல்லாம் தான் ஃபார்முலாஸ், இதெல்லாம் தான் வந்து ஹிஸ்டரி அப்படின்னு அவங்க வந்து லெக்சர் பண்றது வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீச்சிங். இன் ஃபிளிப் சைட் இன்டராக்டிவ் டீச்சிங்னா என்னன்னா வந்து we have so many tools and problem solving பண்ணலாம், லேப்ல போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து எதனா ஒரு டாபிக் கொடுத்துட்டு அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம், ரோல் பிளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலயமா ஒரு லேர்ன் பண்றது வந்து இன்டராக்டிவ் லேர்னிங். இங்க தான் வந்து ரீதிங்கிங் நடக்கும். ஸோ இந்த பிரேவ் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் they are going for the lectures and rest of the மினிட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து they are allowing the kids to do these sort of interactive learning through the controlled medium. அவங்க வந்து கைட் பண்றாங்க. as I said last time, அவங்க கைட் பண்றாங்க, ஓகே this is the time for the role play, என்ன டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணணும், how to do this discussion. ஃபார் இன்ஸ்டன்ஸ், சப்போஸ் ஒரு டாபிக்கை கொடுத்துட்டு ஒரு ரெண்டா பிரிச்சிடுறாங்க இங்க, ஓகே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா வந்து அவங்களே வந்து என்ன பண்றாங்க, சொல்றாங்க, ஓகே இப்போ வந்து இந்த டாபிக்கை வின் பண்றதுன்ற வந்து ஐடியா கிடையாது. ஸோ தி அஜெண்டா இயர் இஸ் வி நீட் டு கோ அண்ட் இன்வெஸ்டிகேட் ஆர் இன்ட்ராகிரேட் பண்ணணும். எதிரில் வியூ வைக்கிறான் பத்தியா, இது தப்புன்னு சொல்ற அந்த டீம் கிட்ட போயிட்டு யூ கோ அண்ட் டாக் வித் தம்.
அண்ட் கன்சியூம் தோஸ் வியூஸ். இதுதான் வந்து உன்னோட அஜெண்டா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு பவுண்டரிஸும் செட் பண்றாங்க. எப்படி அவங்க வந்து ரூல்ஸ் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் திங்க் லைக் அ ஃபேக்ட் செக்கர்ஸ். ஸோ நீ வந்து ஆர்குமெண்ட் வின் பண்றது கிடையாது. அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ யூ நீட் டு டூ த ஃபேக்ட் செக். அவங்க சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோ, அண்ட் தென் கோ டு தி இன்டர்நெட், கோ டு எனி புக், ஓப்பன் எனி புக்ஸ், அண்ட் தென் ரீட் அபவுட் தோஸ் அண்ட் சி அவங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்சுவலா இருக்கு அப்படின்றத செக் பண்ணு. யூ நீட் டு பி அ ஃபேக்ட் செக்கர். அண்ட் தென் அவங்க அவங்க வந்து அவங்க சொல்றவங்க வந்து யாரு, உங்க அப்பா சொல்லலாம், இல்லைன்னா வந்து உங்க டீச்சர் சொல்லலாம், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லலாம் ஒரு விஷயத்த. பட் டு நாட் டேக் இட் ஆஸ் அ ரிலையபிள் சோர்ஸ். ஸோ அவங்க என்ன ரேங்க்ல இருக்காங்க, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் தி பீப்புள் ஹூ ஆர் கிவிங் த இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. வி கால் இட் அஸ் ஹாலோ எஃபெக்ட். ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு உண்மையா தான் இருக்கும், எங்க அப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்லாம் நீ நம்ப கூடாது. ராதர் யூ கோ அண்ட் டூ தி ஃபேக்ட் செக் அகைன். சோ அப்போ நீ இந்த ரேங்கை பார்த்து இல்ல பாப்புலாரிட்டியை பார்த்து ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணி இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ தட் இஸ் அ செகண்ட் ரூல். அண்ட் த தேர்ட் ரூல் இஸ், ஒரு சோர்ஸ் மூலியமா வந்து வருது, ஓகே எங்க அண்ணன் தான் இந்த விஷயத்த சொன்னா, என் டீச்சர் தான் சொன்னாங்க அப்படின்னா, டு நாட் டேக் இட் அஸ் அ சோர்ஸ். அவங்க சோர்ஸ் கிடையாது. அவங்க எங்கேயா அதை கன்சியூம் பண்ணிருப்பாங்க, அதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ அதனால வந்து டோன்ட் டேக் இட் அஸ் அ என் சோர்ஸ். அகெயின் கோ அண்ட் டூ த ஃபேக்ட் செக். சோ அப்ப இந்த மாதிரி வந்து அவங்க கேவியட் ஆர் த ரூல்ஸ் செட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, இன்னவே தே ஆர் டீச்சிங் தெம். நீ வந்து ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படின்றதையும் அவங்க வந்து அழகா கைட் பண்ணி சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, நவ் த கிட்ஸ் ஆர் கோயிங் அண்ட் கன்சியூமிங் ஆல் தி வெரைட்டி பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எல்லாமே கன்சியூம் பண்ணும் போது தே ஆர் டூயிங் திஸ் ஃபேக்ட் செக். அதுல பாதி கரெக்டா இருக்கு, பாதி தப்பா இருக்கு. அப்போ when they present this fact, பாரு நீ சொன்னது வந்து பாதி தான் கரெக்ட், நீ இந்த சொன்ன பத்தி இந்த புக்ல வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இவங்களே வந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏன் மாத்துறாங்க? எதனா வந்து ஆட்சி மாறிச்சா? அப்ப ஆட்சி மாறும் போது வந்து நம்ம கண்டென்ட்டும் மாறுதா? அப்ப அதுக்கு என்ன வந்து உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலால பண்ண முடியாது. பட் இங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க டெலிகேட் பண்ணி நீ இந்த போர்ஷன் எடுத்துக்கோ, இந்த போர்ஷன் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. சின்ன சின்ன போர்ஷன்ஸா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை கவர் பண்றான். அவன் புட் டுகெதர் வந்து ஒரு குரூப் திங்கிங் பண்றானுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி ஒன் ஆர் லேர்னிங் ஃப்ரம் எவ்ரி ஒன். தே ஆர் ஃபைண்டிங் அவுட் வாட் இஸ் த ட்ரூத், வாட் இஸ் தி ஃபால்ஸ் ஹியர், எப்படி எப்படிலாம் வந்து அவங்க பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரீதிங்கிங் நடக்குது. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க ஒரு ஆர்டிகல் கன்சியூம் பண்ணும்போதோ, ஈவன் தோ சிலபஸ் அவங்க கன்சியூம் பண்ணும்போது கூட தே கேன் கொஸ்டின் திஸ். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேட்டர்னை பார்த்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங், தே ஆர் நாட் கோயிங் அவுட் ஆஃப் த சிலபஸ். அவங்க பண்ற இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே பார்ட் ஆஃப் த சிலபஸ் தான். ஸோ லெக்சரும் அவங்க வந்து பண்ணிட்டாங்க ஃபார் தி மார்க்ஸ், அண்ட் தேர் ஆல்சோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சிலபஸ் வந்து தே ஆர் டூயிங் திஸ் இன் திஸ் வே. ஸோ அப்ப எல்லாருமே வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரீதிங்கிங்கும் வளருது, இன்னவே அவங்க வந்து போர்ஷன்ஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ இன் திஸ் வே நம்ம வந்து ஒரு இன்டராக்டிவ் மெத்தடாலஜியை கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பிரேவ் டீச்சர்ஸ் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை மீறி போய் இந்த மாதிரி வந்து பிளே அரவுண்ட் பண்ணும்போது பீப்புள் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்ஸ். என்ன சொல்றீங்க அப்படின்னா, லெக்சர் மட்டும் குட்னு இல்லாம ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான் பெஸ்ட்னு இல்லாம டைமை ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டும் பண்ணுங்க, ரெண்டும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. பட் அஸ் அ ஸ்டூடெண்ட் என்னோட கோல் என்ன அப்படின்னா 100க்கு 100 வாங்குறது, இல்லை கிரேட் ஏ தான் வாங்கணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு லெக்சர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுமே தவிர அந்த ரெண்டாவது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஹெல்ப் பண்ணாது. ஓகே. ஸோ அப்ப எனக்கும் சரி இந்த கோலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னை லெக்சருக்கு தான் பின்னோக்கி கூட்டின்னு வருது. ஏன்னா மா டீச்சர் மாத்திக்கிட்டாங்க, பட் ஓவராலா சிஸ்டம் இஸ் ஸ்டில் சேயிங் ஐ ஷுட் ஸ்கோர் 100, ஐ ஷுட் ஸ்கோர் அ கிரேட் ஏ. அப்படிங்கும்போது மேபி அந்த டீச்சர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக வேணா நான் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி ரீதிங்க் பண்ணுவேனே கொஞ்ச நேரம் தவிர, அது நான் ப்ராக்டிஸா கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு ஒரு டேர்ம் எக்ஸாம்ல நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு கோல் வந்து 100 வாங்கணும்னு தான், அங்க ரீதிங்க் பண்ணணும்னு எனக்கு கோலே கிடையாது. அப்படிங்கிறப்ப மேபி டெம்பரரியா தான் ரீதிங்கிங் நடக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீ என்ன நினைக்கிற? பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் அகைன். நம்ம வந்து இன்னுமே வந்து ஸ்கோர் பின்னாடி தான் இருக்கும், கிரேட் பின்னாடி தான் இருக்கும்.
அன்பார்ச்சுனேட்லி அகைன். ஸோ கிரேடுன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஐ எம் அக்ரி வித் யூ. ஸோ இந்த இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் தான் வந்து கிரேட் எடுக்கிறதுக்கு உதவும். அதுக்குன்னு இன்டராக்டிவ் மெத்தடாலஜி வந்து கிரேட் எடுக்க உதவாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் தட்ஸ் அ லாங் ரூட். ஸோ ஈஸி ரூட் அண்ட் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரூட் வந்து இந்த மாதிரி ஒரு சிலபஸ் ஓரியன்டா லெக்சரை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸாமை எழுதும் போது நம்மளுக்கு கண்டிப்பா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோர் மார்க்ஸ், மோர் கிரேட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜில அதிகம் தான். அதை தான் ஒரு அப்பா அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீயும் நானுமே அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜில தான் படிச்சு வந்திருக்கோம். நல்ல காலேஜுக்குள்ள போகணும், நல்ல வேலையில வந்து எண்டப் பண்ணணும். நவ் வி ஆர் இன் அ குட் பிளேஸ் இன் ஐடி. ஸோ அதனால வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி தப்புன்னா நான் சொல்லிடவே மாட்டேன். அகைன் டோன்ட் ஃபால் ஃபார் தி பைனரி பயாஸ் அகைன். ஸோ இங்க நான் திரும்பியும் வந்து பைனரி பயாஸ்ல விழுந்துடாதீங்க. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி தப்பு, இன்டராக்டிவ் மெத்தடாலஜி தான் கரெக்ட். அப்போ அந்த மாதிரி ஒரு டாபிக் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணல. வாட் வி ஆர் டிஸ்கசிங் ஹியர் இஸ் ரீதிங்கிங் வச்சுக்கிறதுக்கு எந்த மெத்தடாலஜி வந்து கரெக்ட். ஸோ அப்போ அவங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல். ஸோ அப்போ வந்து கிளியரா வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருந்தது. ஓகே, யார் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனோம், யார் மெட்ரிக் போனோம், யார் சிபிஎஸ்சி போனோம் அப்படின்றது என்னவே நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் இருந்தது. ஆனா இப்ப பார்த்த அப்படின்னா இப்ப கூட எனக்கு வந்து சில போர்ட்ஸ் எல்லாம் புரிய மாட்டுது. மாண்டசரின்றாங்க, ஐபின்றாங்க, கேம்பிரிட்ஜ்ன்றாங்க, திடீர் இன்டர்நேஷனல்ன்றாங்க. எதுக்கு படிக்கணும், என்ன மாதிரி திங்கிங்க்கு எந்த மாதிரி போர்டு வந்து போகணும், ஒண்ணுமே புரிய மாட்டுது. இதை தாண்டி வந்து நீட்டு, ஜேஇஇ, ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அனாலிஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸே எனக்கு கம்மியா தான் எனக்கு புரிஞ்சுது. அதனால வந்து ஈஸியா அதை நோக்கி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜிலேயே படிச்சிட்டோம். பட் இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் புரிய மாட்டுது அப்படின்னு நிறைய த்ரோ பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலயே வந்து நம்ம வந்து சர்டன் பயாஸ்ல விழுறோம். புரியல அப்படின்னு பண்ணும்போது நம்ம எங்க போவோம்னா பயாஸ்ல விழுந்து இதுதான் கரெக்ட், எங்க காசு அதிகமா இருக்கும் அங்க போயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பெரிய ஒரு காம்படிஷன் ஆஸ் வெல் அஸ் தி பிசினஸ்மே இங்க வந்து பிளே ரன் பண்ணுது. ஸோ இங்க எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, we need to think through. ஓகே, ஸ்கோர் நான் எடுத்துட்டேன், வாட் இஸ் அல்டிமேட் கோல்? நான் வந்து ஒரு வேலையில வந்து உட்காரணும்ல. சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிக்ஷா இப்ப கிடையவே கிடையாது. சோ நிறைய வேலை வந்து போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வி டாக்ட் அபவுட் தட் இன் டிஃபரெண்ட் செஷன் இன் எம்ஐஎம் இட்செல்ஃப். என்னென்ன வேலை வந்து அழிஞ்சு போச்சு, அது எப்படி எவால்வ் ஆகி புது வேலைக்கு வந்தது அப்படின்றது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது சில வேலை போச்சு, ஐடி ரெவல்யூஷன் ஆகும்போது சில வேலை போச்சு, நவ் வி ஆர் இன்டு ஏஐ ரெவல்யூஷன். ஸோ அப்படி வரும்போது என்னென்ன வேலை எல்லாம் போக போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அட் த சேம் டைம் கிரேடு வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சர்டன் வேல வந்து மகப்படிச்சு நம்ம எழுதிட்டோம், இந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா தட்ஸ் அ ஓல்டு வே ஆஃப் திங்கிங் அண்ட் தென் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாம். அது இன்னை வரையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா வேலைன்னு வந்துடும் போது that old way of thinking won't work out in the job ன்னு வரும்போது we need to have a different way of thinking. நிறைய வந்து ப்ராப்ளம் சால்விங் நம்ம ஸ்கில்ஸ் தேவை. நிறைய வெள்ளக்காரனை பத்தி நம்ம பேசுவோம், சைனீஸ் கிட்ட பேசுவோம். நீ வந்து ஐடி இல்லாம நீ வேற வேலைக்கு போயிட்டனா கூடமே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கில் வந்து ட்ரெடிஷ்னல் இந்த கிரேடு வச்சுக்கிற அந்த ஸ்கோரிங் மெத்தடாலஜி அந்த ஒரு சிஸ்டம் வந்து கொடுக்காது. ஸோ எஸ், நீ நிறைய ஸ்கோர் எடுத்துருவ, பட் ஆஸ் பர் தி ஸ்டடி அகைன் யாரெல்லாம் கிரேட் ஏ வச்சிருந்தாங்களோ அவங்க சூப்பரா ஷைன் ஆயிட்டாங்க இந்த எஜுகேஷன். பட் தோஸ் கிட்ஸ் ஹூ ஆர் ஆல் இன்டு கிரேட் ஏ தே ஆர் நாட் ஷைனிங் வெல் இன் த ஜாப். இங்க கோரிலேஷன் இங்க நடக்கல. தட் இஸ் த ஸ்டடி இஸ் டூயிங். இது வந்து ஸ்டடியா இருந்தாலுமே உனக்கும் எனக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவன், கோல்டு மெடல் அடிச்சவன்லாம் இப்போ வந்து நம்ம ரேஞ்சில தான் இருக்கான். அவன் வந்து அந்த டாப்ல இருந்தான் பாத்தியா, அது மாதிரி வந்து அவன் ஜாப்லயுமே டாப்பா இல்ல, வெரி ஃபியூ. அப்போ கிரேடு வச்சிருந்தா அவன் டாப்பா ஜாப்லயுமே டாப்பா தான் இருப்பான்ற இந்த கோரிலேஷன் இஸ் ராங், which we seeing in the personal level also in the study level. So அப்ப கிரேடு வச்சிருந்தா நீ ஜாப்ல டாப்பா இருப்ப அப்படின்றதே தப்பு. கிரேடு வந்து ட்ரெடிஷனல் மெத்தடாலஜில வந்துடும், பட் ஜாப்ல நீ டாப்பா வைக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அ ரீதிங்கிங் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ரேஷனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா இன் ஸ்கூல் இட் செல்ஃப் வி நீட் டு ஹேவ் அ பேலன்ஸ், ரைட் பேலன்ஸ். ட்ரெடிஷ்னல் வேலையும் நம்ம இருக்கணும், இன்டராக்டிவ் லேர்னிங்கும் வச்சுக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஸ்கூல்ஸ்ல இருந்தே வரணும். ஜென்ரலி யூ கேன் சர்வைவ் இன் தி ஏஐ ஏரா.
ஓகே. ஸோ நீ சொல்றது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஆடம் கிராண்டே வந்து இதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நீ சொல்லியிருந்த. இது செஷன்ல சொல்ல, பட் என்கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, ஸ்டூடெண்டோட கிரேட்லே வந்து ரீதிங்கிங்க்கு ஒரு பார்ட் ஆஃப் அலாட்மெண்ட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரீதிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதை நான் பர்சனல் லைஃப்ல இருந்து நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எவ்ரி திங் மோஸ்ட் ஆஃப் இது எப்படி இருந்தது அப்படின்னா, நான் என்ன புக்ல படிச்சேனோ அவங்க அதை கேள்வி கேட்பாங்க, அதை நான் எழுதணும். சபைன்ஸ் ஃபார்முலா 4-5 பேஜ் இருக்கும், அதை அப்படியே எழுதணும். அந்த மாதிரி தான் இருந்தது மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் த மூமெண்ட் வென் ஐ கம் இன் டு NUS படிக்கிறப்ப, ஐ saw what Adam Grant did. My entire grade 100% was not what like how my traditional thing. அங்க ட்ரெடிஷ்னலா எப்படி படிச்சனோ அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் ட்ரெடிஷ்னலா அந்த புக்கு அவங்க நடத்தினதை படிச்சிட்டேன்னா ஐ வில் ஸ்கோர் 100. அதே மாதிரி இவங்க நடத்தினது இதெல்லாம் படிச்சிட்டேன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஐ ஸ்டில் ஹேவன்ட் ஈவன் ஸ்கோர்ட் அ சிங்கிள் மார்க். நீ சொன்ன மாதிரி அவங்க ஒரு ரியல் லைஃப் ப்ராஜெக்டை கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி ரீதிங்க் பண்ணி பண்றோமோ அது ஒரு கிரேட் எடுப்பாங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் எக்ஸாமினேஷன் ஓப்பன் புக். ஐ கேன் பிரிங் எனி திங் ஃபார் மை எக்ஸாம். அப்ப இதுதான் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும், இது படிச்சாலும் மார்க் வரா, இது படிச்சாலும் மார்க் வராது, இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். ஸோ ஆல் மை 10 எக்ஸாம்ஸ் ஆர் ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ். நான் மாஸ்டர்ஸ் பண்ணப்ப அந்த ஓப்பன் புக் கேவ் மீ அ டிஃபரெண்ட் தாட். ஏன் அப்படின்னா, நான் படிச்சதே கக்குன்னா எனக்கு மார்க் கிடையாது, 0 தான். ஏன்னா அந்த மாதிரி கேள்வியே வராது. ஸோ அப்ப ஐ ஷுட் திங்க் வித் வாட் ஐ லேர்ன் அண்ட் தென் அவங்க கொடுத்த ப்ராப்ளம் எங்க அப்படின்னு அப்ளை பண்ணி எழுதுனா மட்டும்தான் நான் பாஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் ரியலி லைக் இந்த இவ்வளோ பெரிய பணத்தை இங்கே கொடுத்து மாஸ்டர் படிச்சதுக்கான அந்த ரீதிங் கேப்பபிலிட்டி. ஸோ இதை தான் கிராண்டும் சொல்றாங்க. ஆல்ரெடி வி டிஸ்கஸ் லாட். நம்ம ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி வி ஷுட் ப்ரொமோட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரீதிங்கிங்கும் பண்றதுக்கான ஒரு அலாட்மெண்ட் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இது ஓகே. ஸோ அப்போ ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ணி ரீதிங்க் பண்ணி அவங்கள கொண்டு வந்துடலாம். ஓகே. இதெல்லாம் இப்போ 38 வயசுல தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒர்க் பிளேஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த ஒர்க் பிளேஸ்ல நான் என்னோட சீனியரோ என்னோட சிஇஓவோ அவங்க கிட்ட வந்து பேசும்போது பயமா இருக்கு. அவங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கணும், என்னோட கருத்தை எப்படி தெரிவிக்கணும்னு தெரியல. ஸோ அதெல்லாம் எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னு நீ சொல்லு. பிளஸ் நான் ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சம்மரைஸ் பண்ணணும், அதில் ஏதாவது விட்டுட்டேன்னா அதை சொல்லிட்டு அப்புறம் நீங்க டச் பண்ணு. pretty much you covered. I just நீ ஆடம் கிராண்ட் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்றத நான் குயிக்கா சொல்லிடுறேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட கிளாஸ்ல அவர் வந்து ரீதிங்கிங் வச்சுக்கணும் அப்படின்னு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. ரீதிங்கிங்னாலே என்னன்னா வந்துட்டு, நீ தெரிஞ்சது எல்லாமே வந்து மாத்தி யோசிக்கணும். கரெக்டா? நீ ஒரு கன்சியூம் பண்ணிருக்க சிலபஸ்ல வந்து இதுதான் ஃபார்முலா இதுதான் அப்படின்னு வந்து நீ வந்து படிச்சுட்ட. அப்போ நீ அதையே கன்சியூம் பண்ண என்ன ஆகும்னா மைலினேஷன் நடக்கும். உன்னோட திங்கிங் எல்லாமே தாட் ப்ராசஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் தட் லேர்னிங்ல இருக்கும். அப்போ திடீர்னு நீ சொன்ன மாதிரி ஓப்பன் புக் டெஸ்ட் வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா, உன்னால வந்து அதை தாண்டி வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ அதை வந்து யூஸ் டு இட்ல. அப்ப என்ன அப்சர்வ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, கிரேட் ஏ வாங்கின பசங்க எல்லாருமே செம்மையா வந்து ஸ்ட்ரகிள் ஆனாரு. கிரேட் பி கிரேட் சி இருக்கிற பசங்க எல்லாம் வந்து தே குவிக்லி ஸ்டார்டட் ரீதிங்கிங். ஆனா கிரேட் ஏ பசங்க வந்து ரீதிங்கிங் பண்றதுக்கு, ஐம் நாட் டெல்லிங் தட் கிரேட் பி பசங்க அதை சால்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரல. பட் தே ஸ்டார்டட் திங்கிங் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு குயிக்கா வந்து அவங்க ஸ்டார்டட் ரீதிங்கிங். வேரஸ் கிரேட் ஏ பசங்க வந்து ரீதிங்கிங் அந்த அந்த ஒரு ஸ்டார்ட்டே வந்து நடக்கல. தே ஸ்டக் தேர். சோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, he found a pattern that they are fearing. அவங்க வந்து ஃபெயில் ஆயிடுவாங்களோ அப்படின்னு ஃபேர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கே ஒருத்தன் 100க்கு 100 ஒருத்தன் எடுத்துட்டு இருந்தவன் திடீர்னு வந்து 90 மார்க்கோ 80 மார்க்கோ எடுத்தா கூட இந்த உலகம் என்ன பண்ணும்னா, ஐயோ இந்த பையன் சரிக்கிட்டானோ அப்படின்னு வந்து கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கும், கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அதனாலதான் என்னன்னா, இந்த ப்ராடஜிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, த்ரூ அவுட்டா ஜெயிச்சுட்டே வந்தவங்க திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து அவங்க ஊர் விட்டு வெளியில போகும்போது அவங்கள மாதிரியே நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை வந்து கம்பீட் பண்ண ஆரம்பிக்கும் போது தட்ஸ் வேர் தே ஸ்ட்ரகிள் அ லாட். உள்ளுக்குள்ள ஜெயிச்சுட்டு இருந்தவன் வெளியில போயிட்டு ஒரு காம்படிஷன் பார்க்கும்போது தே ஃபியர். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடும்னா, அவனோட ஸ்டாண்டர்ட் சல்லுன்னு கம்மி ஆயிடும். பிகாஸ் லேக் ஆஃப் கான்பிடன்ஸ். அவங்களால வந்து அந்த கான்பிடன்ஸை உடச்சுன்னு அவங்களால பண்ணவே முடியாது. திஸ் இஸ் தி ப்ராப்ளம் இன் தி ப்ராடஜி ஆல்சோ. சோ அதே தான் வந்து இங்கேயும் பார்த்தாரு. சோ அப்ப என்ன இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்னா, ஓகே இவன் பயப்படுறான்,
யோசிக்கிறதுக்கே பயப்படுறான். சோ அப்போ வந்து எப்படி நம்ம வந்து இவனை ரீதிங்க் பண்ண வைக்க முடியுமா? டக்குன்னு ஒரு ரிவார்ட் போட்டாரு. ஓகே, நீ ரீதிங்கிங் பண்ணு, தப்பானாலும் பரவாயில்ல, ஐ வில் கிவ் யூ 10 points ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் ரீதிங்கிங் அப்படின்னு சொல்லும் போது தட் இன்சென்டிவ் மேட் தி கிரேட் ஏ பீப்புள் டு ரீதிங்க். அங்க ஒரு புஷன் கிடைச்சது. அதனால அவங்க வந்து டக்குன்னு வந்து ரீதிங்கிங் பண்ணி they started doing the problem solving. So இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. So I'm coming back to the now schools-ல பார்த்துட்டோம். Assuming that now school kids are having the rethinking ability, இதுக்கப்புறம் அவங்க ஜாபுக்கு எண்ட் ஆகுறாங்க. as I already told you, ஜாப்ன்றது வந்து இட்ஸ் a different ball game altogether. நிறைய வந்து அவங்க ரீதிங்கிங் பண்ண ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். பி இட் ஐடி, பி இட் நீ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் எண்ட் ஆகுற, இல்ல நீயே டீச்சராகவும் போற. ஸோ அப்படின்னும் போது வந்து எனி ஜாப் யூ டேக், நீ வந்து அந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல வந்து நீ ஒரு ஸ்டார்ட் வித் நீ வந்து ஜூனியரா ஸ்டார்ட் பண்ணுவேன். உனக்கு நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க, லீட்ஸ் இருப்பாங்க. ஈவன் யூ கேன் ஆல்சோ டாக் வித் சிஇஓஸ் ஆர் யூ கேன் டாக் வித் கலெக்டரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர் கிட்ட கூட நீ டைரக்டா பேசுறதுக்கான ஒரு ஜாப்ல இருந்தன்னா, அப்போ நீ நினைக்கிறத வந்து எப்படி உன்னால தெரிவிக்க முடியும்? ரீதிங்கிங் இஸ் ஆல் அபவுட் ஷேரிங் யுவர் தாட்ஸ். ஒரு கிளாரிட்டி வச்சுக்கணும். இல்ல அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து ஒரு லீடர் எடுக்கிற டிசிஷன் தப்பா இருக்குன்னு நீ நம்பின அப்படின்னா ஓப்பனா எப்படி உன்னால சொல்ல முடியும்? சோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர்லாம் இருக்கா அப்படின்றதுதான் வந்து இங்க பாக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் தி கல்ச்சர். சோ அப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த பாகுபாடு இல்லாம, இந்த ஜூனியர் சீனியர் என்ற ஒரு விஷயம் இல்லாம, ரேங்க்ஸ் அந்த ஒரு பேசிஸ்ல இல்லாம, சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி இந்த பேசிஸ் இல்லாம, we should have a culture there, we should have a space over in any sort of work space. அவங்க தைரியமா வந்து எப்படி ஆடம் கிராண்ட் வந்து ஒரு ரிவார்ட் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு தைரியமா அங்க போயிட்டு பேசலாம். யாரு வேணா அவங்க மைண்டை வந்து ஓப்பன் அப் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற பட்சத்துல பீப்புள் வில் ஓப்பன் அப். இல்ல என் லீடரை நான் வந்து தப்பா சொல்லிட்டேன், லீடர் தப்பா அவரோட கருத்துக்கு நான் எதிர்கருத்து சொல்லிட்டேன், அப்போ இவனை வந்து தூக்கிடு, வேலையை விட்டு தூக்கிடு, ஏன்னா இவனை ப்ரொமோஷனை கட் பண்ணு, இவனுக்கு ஐக்கு கொடுக்காத, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்கிற பட்சத்துல யாருமே வந்து ஓப்பன் அப் பண்ணவே மாட்டாங்க. நீ வந்து தப்பாதான் போகுது அப்படின்னாலும் ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் தி ட்ரம்ப்ஸ் டாரிஃப் ஆல்சோ. சோ இங்க இருந்து நம்மளுக்கு ஒண்ணு தோணுது இல்ல, இந்த ஆள் பண்றது தப்புன்னு. எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத நம்மளே பேசும்போது யூஎஸ்ல எத்தனை நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு பியூரோக்ரஸில எத்தனை பழம் பண்ணி கொட்டை போட்ட எத்தனை எக்கனாமிஸ்ட் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் போய் அவளால ரீச் பண்ண முடியல அப்படின்னா ஐ பிலீவ் தட் தேர் இஸ் நோ ஸ்கோப் தேர் இந்த பியூரோக்ரஸி லெவல்ல வந்துட்டு ஓப்பனா வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்ல. அது அவர் சொல்ற தாட்ஸ்க்கு அலைன்டா இருக்கிற பீப்புளை தான் சுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐ ஜஸ்ட் திங்கிங் திஸ் கேன் ஹேப்பன் இந்த டாப் லெவல். நம்மளுக்கு கீழே ஒரு 5 பேர் தான் உங்க கிட்ட இருக்கானாலுமே we can have that space there. So it's all about the culture. சோ எப்படி வந்து நம்ம வந்து சொல்லலாம்? சோ சப்போஸ் நீ சொல்லிட்ட, இப்ப லீடு கிட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா வந்து we can tell. சோ சப்போஸ் எப்படின்னா வந்து அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 5 டிப்ஸ் நான் வந்து ஆத்தர் சொன்னதா சொல்றேன். சோ ஓகே, உங்க அசம்ஷன் வந்து நான் வந்து லிசன் பண்ணிட்டேன். சோ வாட் லீட் யூ டு த அசம்ஷன்? இந்த அசம்ஷனுக்கு நீங்க என்னென்ன ஃபேக்டர்ஸை வச்சு, என்னென்ன மெட்ரிக்ஸை வச்சு நீங்க வந்து இந்த அசம்ஷனுக்கு வந்தீங்க? கேன் யூ லிஸ்ட் தோஸ் அப்படின்றத நம்ம கேட்கலாம். why do you think that it is correct? இது வந்து எப்படி தப்பா நடக்காதா? what is the probability that it won't go wrong அப்படின்னும் கேட்கலாம். எதனா uncertainties இருக்கா? you listed all the advantages of this proposal, can you also list the disadvantages? so இந்த மாதிரி வந்து நீ பாசிட்டிவா ஒரு விஷயம் கேட்கும் போது இந்த விஷயம் எல்லாம் திங்க் பண்ணாம தான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்கிற பட்சத்துல they will also think, they will do the rethinking because of the structure. நீ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண விதத்திலேயே உன்னோட சீனியரா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவங்க வந்து ஈகோ வந்து அஃபெக்ட் ஆகாம they start the rethinking. இங்கதான் வந்து நீ எப்படி கேள்வி கேட்கற அப்படின்றத பொறுத்து இருக்கு. நீ வந்து உன் ப்ரொபோசல்ல ஓட்ட இருக்கு, நீ பாரு இதெல்லாம் விட்டுட்ட, நீ இதை கன்சிடரே பண்ணல, நீ ரொம்ப பயாஸ்டா இருக்க, நீ இந்த மாதிரி வந்து ஈகோ ட்ரிகர் பண்ற மாதிரி நீ கேள்வி கேட்ட அப்படின்னா, நான் தான் பெரிய ஆளு, நீ வந்து ஒன்னும் தெரியலன்ற தோரணையில நீ பேசின அப்படின்னா the rethinking won't happen. அது பவர் கேமா மாறிடும். சோ அப்போ நீ வந்து ஒரு என்ன பொசிஷன்ல இருக்க, உன்னோட சீனியர்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா
இதுக்கு தான் நான் சொன்ன பத்தியா, ஸ்கூல்ல வந்து இவங்க அந்த இன்டாகிரேஷன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்க ஒரு கைடன்ஸ் செட் பண்ணாங்க பத்தியா. சோ அந்த இடத்துல வந்து இந்த லேர்னிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. சோ இது வந்து நீ எவால்வ் ஆகும் போது, நீ வந்து மெச்சூரிட்டி அடையும் போது, the way you frame the question and asking your seniors, that should rethink. rather வந்து நான் பெரிய ஆளு காமிச்சிக்கிறதுக்கு தான் நீ கோல் செட் பண்ணி அதுக்கு தான் கேட்கற அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ அகைன் ஐம் ரீஹைட்ரேட்டிங், ரீதிங்கிங் வச்சுக்கிறதுக்காக நீ வந்து அப்ரோச் பண்ணா இந்த மாதிரி விஷயத்துல நீ அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ திங்க் லைக் வி ஆர் ஹிட்டிங் 70-minute மார்க். ஸோ நான் சமரை பண்ணிடுறேன் என்னென்னா வந்தது அப்படின்னு. ஸோ எஸ் ஆர் நோ, ஹாப்பி சேட் அந்த மாதிரி பைனரி பயாஸில் விழக்கூடாது, குரூப்பாக ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இப்போ பைனரி பயாஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த கண்டென்ட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ வி ஷுட் கோ டு தட் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா இந்த எஸ்ஆர் நோ வந்து எப்போதுமே இந்த சைடு ஒரு 15%, அந்த சைடு ஒரு 15%. அப்போ வி கன்சியூம் 30%, அப்போ அந்த 30% வச்சு தான் டிசிஷன் எடுக்கிறோம். வி ஷுட் ஆல்சோ கன்சியூம் த அதர் 70% அப்படிங்கும்போது இன்னும் பெட்டராக ரீதிங்கிங் நடந்து ஆன்சர்ஸ் வரும் அப்படிங்கும். ஸோ விச் ஐ கேன் சி வெரி கிளியர்லி. எப்படி டெவலப் கண்ட்ரீஸ்னா ஒரு லா மேக் பண்ணும்போது எல்லா ஸ்பெக்ட்ரமும் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வருது. ஸோ விச் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது ஒன்லி நாட் அபவுட் த பெர்ஸ்பெக்டிவ், ஈவன் எமோஷன்ஸ் ஆல்சோ பிளே த ரோல். ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எமோஷன்ஸும் வரணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த ரீதிங்கிங் கல்ச்சர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னா ஸ்கூல்லே ஸ்டார்ட் ஆகணும். டீச்சர் ஷுட் ஹைப்ரிட்லி ட்ரெடிஷ்னல் மோட் ப்ளஸ் இந்த மோடு பண்ணணும். அண்ட் வி ஷுட் for the examination grading perspective, we need to allocate some incentive for the rethinking, not entirely for what you learn you spit on the paper. ஸோ அது ஒன்று பார்த்தோம். அப்புறம் இந்த ஒர்க் பிளேஸ் அதுனா எஜுகேஷனில் பார்த்துட்டோம். ஒர்க் பிளேசஸில் வந்து அந்த குரூப்பை ரீதிங்க் பண்ணிக்கணும்னா முதல்ல நம்ம லாஜிக் புள்ளியாக இருக்கக்கூடாது. அப்போ லாஜிக் புள்ளி தான் த்ரெட்டனிங் கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணுவாடே இந்த லாஜிக்கை விட்டுட்டு அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் வித் நான் த்ரெட்டனிங் கொஸ்டின். ஒரு பவ்யமா அந்த மற்ற இதில் படித்த மாதிரி பிரெயின் ரைட்டிங் அதெல்லாம் பண்ணி இது பண்ணும்போது இட் வில் பி பெட்டர்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடருக்கு தான் இந்த குரூப் ரீதிங்கிங் ரொம்ப முக்கியம்னு தெரியுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ், ஒரு 30 நிமிஷம் கழிச்சு வா, இல்லை இதை நம்ம 2 நாள் கழிச்சு இதை பேசுவோம், இப்போ நான் பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டேன். இது இல்லாம ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அதை ஒரு 1 or 2 minutes சொல்லிடு. லெட்ஸ் ஓப்பன் அப் ஃபார் டிஸ்கஷன். ஃபைனலி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எண்ட் அப் வித் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இல்ல ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ஸா இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரி வந்து டீச்சர்ஸ் ஏன் வந்து எசிடேட்டிங் டு டூ தி இன்டராக்டிவ் லேர்னிங் அப்படின்னா they are giving the pointer that ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் won't accept this. இப்போ அவங்க வந்து போய் சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஃபீட்பேக் ஒரு பேரண்ட், ஏன் அதெல்லாம் பண்றீங்க, சிலபஸை முடிச்சு விடாம நீங்க வந்து இது ஏன் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை பண்றீங்க அப்படின்ட்டு ஈவன் பேரண்ட்ஸ் ஆல்சோ வில் கம் அண்ட் கம்ப்ளைண்ட். ஸோ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா there is a பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல நீ சொன்ன மாதிரி வந்து இந்த அப்ரோச் பண்ணா அவன் 100க்கு 100 எடுக்க போறான் அப்படின்னு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயுமே வந்து ஒரு ரூல் புக் இருக்கும். இந்த ரூல் புக் எல்லாம் நீ வந்து டிக் பண்ணிட்ட அப்படின்னா a project can go success. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா everywhere we are forced to follow that rule, best practice. There is no wrong in it. பட் அகெயின் இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எப்படி எவால்வ் ஆகுறமோ, டைம்ல எவால்வ் ஆகுறமோ அதே மாதிரி இந்த ப்ராக்டிசஸ் ஆல்சோ ஷுட் எவால்வ். ஸோ அப்போ ஒரு விஷயம் தப்பா போகும்போது நீதான் தப்புன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து நம்மளுக்கு கை காட்டுறாங்க பத்தியா, பிகாஸ் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபெயில்யூர் அப்படின்ட்டு வந்து ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி காட்டும் போது why don't we do the same thing for the process? இந்த ப்ராசஸ்ல ஓட்டை இருக்கு, இந்த ப்ராசஸ் அவுடேட் ஆயிடுச்சு, இந்த ப்ராசஸை நம்ம ரீட்வீக் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம we also should point the process also in this picture. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா again we are giving a scope to evolve. that the best practices மே வந்து ஸ்கோப் இருக்கு, அடுத்து நம்ம வந்து எவால்வ் ஆகணும். டெக்னாலஜி எவால்வ் ஆயிடுச்சு, நம்ம பசங்க எவால்வ் ஆயிட்டாங்க, அவங்க நிறைய கன்சியூம் பண்றாங்க சோசியல் மீடியாவை. ஸோ அப்போ இப்பெல்லாம் வந்து இன்னுமே நம்ம பழைய பஞ்சாங்கம் மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவுடேட்டட் ஆயிடுவோம். அப்போ நிறைய ப்ராசஸ் வந்து ரீட்பிக் பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வீட்லயும் அதை பண்ணணும், நம்ம நாட்டிலையும் பண்ணணும், நம்ம வந்து வேலையிலையும் பண்ணணும். ஸோ திஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பிடிச்சி தொங்கக்கூடாது. திஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இஸ் த்ரெட் டு ரீதிங்கிங் அப்படின்னே அவர் சொல்றாரு. ஸோ அங்க வந்து ஸ்கோப்பே இருக்காது, ரீதிங்கிங்கோட ஸ்கோப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. தட் இஸ் ஆல்சோ a new information for me which is factual also. So with this I'm ending. We can open up for the discussion, but again சில caveats I'm giving. ஸோ நாங்க டிஸ்கஸ் பண்ணாத டாபிக்ஸ் நீங்க பேசணும்னா பேசுங்க. அண்ட் தென் see to that நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே வந்து ரீதிங்கிங் வளர்க்கறதுக்காக இன்ன கம்யூனிட்டி.
இது வந்து ஒரு குரூப் ரீதிங்கிங் டாபிக் தான். ஸோ டு நாட் கோ ஃபார் தி இண்டிவிஜுவல் ரீதிங்கிங், டு நாட் கோ ஃபார் த ஒன் ஆன் ஒன் ரீதிங்கிங். ஸோ ஸ்டிக் ஆன் டு த டாபிக்ஸ் ஆஃப் குரூப் ரீதிங்கிங். அதுக்கு மட்டும் நீங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாட் எவர் தி ரிமைனிங் டைம் வி ஹேவ், ஐ திங்க் ப்ரொடக்டிவா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் தட். ஏன்னா நம்ம 8:30 வந்துட்டோம். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் ப்ரொடக்டிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி 2 பேர் கை தூக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முருகேச பாண்டியன் சார் தூக்குனாரு, அவர் பண்ணுவோம். பட் எம்ஐஎம் ப்ராக்டிஸ் எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க பூபதிக்கு. To Sadesh also. Yeah, Sadesh, both of you. Yeah. Yes. நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் பின்னெல்லாம்.